ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் டாட்டி மைண்ட் போலீஸ் மாமா அப்படிங்கிற ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 9K ஸ்பெஷல். ஆமாம், நம்ம சேனலில் 9K வந்துட்டோம். இது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், இன்னொரு 8 பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. நான் ஓகே 8 பேர் வரேன், எப்படியும் லேட் ஆயிரும், நம்ம வீடியோ போட்டால் தான் 8 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டான். இப்போ நான் சும்மா நோண்டிகிட்டு இருந்தேன். சரி வைட்டி போகலாமேன்னு போய் பார்க்குறேன். இங்கிட்ட பார்த்தா 4 இருக்கேன், இங்கிட்ட 9 இருக்கேன். எனக்கு அதுவே விஷயம் ப்ராசஸ் ஆகலை. அப்புறம் தான் பார்க்குறேன் 9K. எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. நான் எங்கள் அம்மாட்ட அம்மா எனக்கு 9K வந்துருச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா எடுத்துட்டு அவங்க சிரிச்சிட்டே போயிட்டாங்க. எனக்கு ஆனால் செம்ம ஹாப்பி. நான் சடனாக தான் பார்த்துறேன். எனக்கு ஒரு நிமிஷம் உண்மையை சொன்னால் ப்ராசஸே ஆகலை. இங்கிட்ட 8 தானே இருக்கும் பொதுவாக அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு திடீர்னு 9 பார்க்கவும் 9 அப்புறம் தான் 9K இதெல்லாம் மொட்டால் உனக்கு ஏன்டி புரியல அப்படி இருந்துச்சு எனக்கு அந்த செகண்ட். பட் எனக்கு செம்ம ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதே போல் உங்கள் லவ்வை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நானும் உங்கள் லவ்வுக்காக நிறைய விஷயம் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய பெஸ்ட் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஜாலியாக இருக்கேன், சிரிப்புலேயே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஜாலியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. பட் உங்கள் அம்மா பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கீங்க. இங்கே பாருவேன், அந்த பையன் மாப்பிள்ளைன்னு தான் சொன்னேன். நான் நீ அவனையும் கட்டிக்கணும்னு சொன்னேன். இப்போ இதுக்கு நீ இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா போலீஸ்லாம் எனக்கு செட் ஆகாதுமா. உனக்கு ஏண்டி செட் ஆகாது? உனக்கு நான் எப்படி சொல்கிறது, சொன்னால் திட்டுவேன். போலீஸ்லாம் தொப்பை இங்கே பயமாக இருக்குங்க. எவ்வளோ செக்ஸியாக எவ்வளோ அழகாக இருக்கான். எனக்கு நீங்கள் அப்படிப்பட்ட மாப்பிள்ளையாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புலம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு மனசுக்குள்ளே புலம்பாத, ஒன்றும் இல்லை. ஆனாலும் அம்மா, நான் பார்த்த வரைக்குமே ஈவன் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன்ல என் வாழ்க்கையை. அக்கள் அடிக்காதம்மா. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? அது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட அழகான போலீஸை பார்த்ததே கிடையாது. ஏம்மா அப்படி பண்ணுற? நீ பாரு, நான் அழகாக இருக்கேன்ல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், ஆனால் காக்கைக்கு மட்டும் தான் தன் குஞ்சு ரொம்ப அழகாக தெரியும். பட் பார்க்குறவங்களுக்கு அழகாக இருக்காதுடி. நான் உன் பிள்ளை, என் பிள்ளை தான். ஆனால் நீ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அழகாலாம் இல்லை வயன், ரொம்ப சீன் தான் போடுற. சீ தாயானி. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இங்கே பட் பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, அவ்வளோதான். எங்கள் அம்மா பார்த்துட்டு, நல்லா இல்லையா? எப்படி அம்மா? சுத்தியமாக நான் நல்லா இல்லையா? அழகாக தாண்டி இருக்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சா? அச்சோ, அழகாக தான் இருக்க போதுமா? அப்புறம் எதுக்கு இப்படி என்ன கலாய்ச்ச நீ? அது சும்மா சொன்னேன். அப்புறம் நான் சொல்லாமல் நீ யாராச்சும் கலாய்க்க முடியுமா? சொல்லு, வேறு யாராச்சும் கலாய்ச்சி அம்மா விட்டுருவேனா? அதான் எல்லாத்தையும் நீயே சொல்லிடுறி அப்படின்னு சொல்லிட்டு காண்டா ஏதாச்சும் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டே விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சாரீலாம் கட்டி அழகாக ரெடியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வர சொல்லியிருப்பீங்க. பட் அவன் இன்றைக்கி இல்லை, என்னால் வர முடியலன்ட்டான். அவள் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சாரி வைன், என் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி தானே டியூட்டியில் லீவ் கிடச்சிது, அதனால் 2 பேர் சடனாக வெளியே போகலான்னு சொன்னாரா. எனக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அவர் கூட போகணுங்கவும் ஓகே போயிடலான்னு தோணுச்சுடா, அதாண்டி. சரி பரவாயில்ல விடு. ஆனால் வைன், நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. என்னடி பண்ணிகிட்ருக்க? இங்கே வாயேன். வரேன், இருடா, அந்த பேண்ட்டை போட்டு தரடா வரேன். இது இப்போ நீ இதை போட்டுறியா இல்லையா? ஐயோ எம்மா தாயே, நீ கிளம்பிடு. பைத்தியக்காரா, என் ஃப்ரெண்டு ஃபோனில் இருக்குடா. சரி நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு போய் மண்டிலே அடிச்சிட்டு இருக்கா. இந்த சைட் பார்த்தா நீங்கள் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே கண்ணாடியில் பார்த்துட்டு, வைன் ஒரே விஷயம் தான், பிடிச்சிருக்கு, பிடிக்கலைன்னா பிடிக்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்குது, உங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. எங்கள் அம்மா அந்த பையன் நல்லா இருப்பான்னு சொல்லுது. ஆனால் எங்கள் அம்மாவால் நம்பவே முடியாது தெரியுமா? எங்கள் அம்மா அழகாக இல்லாதவங்க கூட அழகாக இருக்காங்கன்னு அசால்ட்டாக என்னை ஏமாற்றும். இதை வேறு நம்ப வேண்டியதாக இருக்குது. இதுக்கு தான் என் காலேஜ் படிக்கிறப்பே கமிட் ஆகிருக்கணும். கிறுக்கியாட்ட சுற்றி நீல தேவை தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசுக்குள்ளே போட்டு உங்களை வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா அங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா மாடி வந்துட்டு, கிளம்பிட்டியாடி? இன்னொரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கீழே வரியா? ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. மாப்பிள்ளை இன்னும் வரலையாண்டி? வர மாட்டாராம்மா. வராரு. அது திடீர்னு டியூட்டிக்கு கூப்பிட்டாங்களாமா. போயிட்டு கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேன்னாராம். லைட்டாக லேட் ஆகிடுச்சான், வந்துடுவாராம். அடுத்து நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா மாப்பிள்ளையும் வந்துட்டான். போலீஸ் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கான். உங்கள் பேரண்ட்ஸ் அமைச்சு ஜேகே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகே செம்ம மசாக இருக்கான், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான் அந்த யூனிஃபார்மோட. உங்கள் அம்மா அப்பா பார்த்தோன்னே அவன் கண்ணாடியை கழட்டிட்டு, ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பவ் பண்ணுறான்.
செம்மையாக இருக்கான். ஜமுக்கோட அம்மா பார்த்துட்டு என்னடா அது மா நீ ட்ரெஸ் கொடுத்துட்டு நான் மாத்திரான்னு தான் நினச்சேன், பட் டைம் ஆயிடுச்சுமா அதான் சரி நான் அப்படியே வந்துட்டேன். சாரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதான் ஆண்டி. இல்லைப்பா பரவாயில்ல அப்படிங்கும்போது ஜிகேயோட அம்மா முறைச்சிட்டு என்ன தம்பி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்து பக்கத்தில் உட்காரான். அந்த ட்ரெஸ்ஸை வேறு கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பான். பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்க அம்மா வாங்கிட்டு சரி இதை வேணா போய் மாற்றிட்டு வா, இன்னும் பொண்ணு கூட்டிகிட்டு வரல. பொண்ணு வந்து பார்க்குறப்ப இந்த ட்ரெஸ்ஸில் இருப்போ போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இது பண்ணுறான். அவங்க அம்மா பார்த்துட்டு என்னாச்சு நீ அதுவா இல்லை தம்பி ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண சொன்னேன். சரி இருந்தால் அந்த ரூமில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஐயோ இல்லை ஆண்டி பரவாயில்ல. இல்லைப்பா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மாம் போடா அப்படி சொல்லிட்டு ஜேகே லைட்டாக சைன் பண்ணிட்டு அந்த ரூமுக்கு வரான். ஸோ அந்த பக்கத்து ரூமில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த சவுண்ட் கேட்கும் யார் மாடிக்கு வர அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காதை வச்சு கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பேசுகிற மாதிரி இருக்குது, பட் யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாருக்கிட்டே பேசுது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் அமைதியாக ரூம்குள்ளே உட்காட்டிங்க. எந்த சைட் பார்த்தா ஜேகே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா. சொல்லடி சாரி மைன் அதான் இல்லை அந்த பைத்தியக்காரனால. சரி பரவாயில்ல விடிடி. ஜேகே வந்து இந்த வாய்ஸ் கேட்டுட்டு இது யார் வாய்ஸ், வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொன்னாங்க, ஒரு வேளை அவ்வளோதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக அவங்க வாய்ஸ் கேட்டுகிட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். சொல்லுவேன் அவங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாராம். வீட்டுக்காரன்லாம் சொல்லாத சரியா, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கம் வந்திருக்காங்க. இன்னும் இவன் அவரை பார்க்க கூட இல்லை. என்னடி வரேன்னு சொன்ன டைமே தாண்டி போயிட்டுருக்கு. லேட் ஆகிடுச்சான் இப்போ தான் வந்தாராம். அடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு ஓன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவர் போலீஸில் அப்புறம் அப்படி தான் இருக்கும். போலீஸ் எடுக்க என்ன பண்ண போகிற ஏண்டி இழுக்கிறானையும் போலீஸ் பொண்டாட்டி தானே. போலீஸ் பொண்டாட்டிங்கிறது வெளியே பார்க்க தான் நல்லா இருக்கும், உள்ள ரொம்ப கேவலமாக இருக்கும். என்ன உண்மை தானே அப்படிலாம் இல்லை பாப்பா, இவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காதம்மா. என்னடி சொல்கிறேன் இவன் எக்கப்பா அட்வைஸ் பண்ணால் திட்டுவான். நான் உனக்கு வீட்டில் போயிட்டு சொல்கிறேன். போலீஸ்காரனை கட்டிக்காத, அதை வந்து நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். அதை மட்டும் என்கிட்ட வந்து கேட்டுக்கோ. வாயை மூடிடி. அதெல்லாம் போலீஸ்காரங்களும் நல்லா பார்த்துப்பாங்க தெரியுமா. நீங்கள் தான் சும்மா திமிரு காட்டிகிட்ருக்கீங்க. நல்லா தான் பார்த்துப்பேன். ஆனால் ஒரு நாளாச்சும் கூட இருக்கியா. இன்றைக்கி நீ வந்ததே அதிசயம். எப்போ பிச்சுட்டு போவேன்னு எனக்கு தெரியாமல் நான் உட்காந்துருக்கேன். கொழுப்ப பார்த்தியா உனக்கு. நான் நிஜமாக இங்கே பாடுறேன் பர்சப்படுறேன், நான் காசுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜிமின் மினியை பார்த்து முறைக்கிறான். என்னடா முறைக்கிற, நிஜமாக இங்கே பாரு நீ எங்கே இறக்கி விட்டாலும் நான் பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு நான் என் காசுலாம் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா. ஜிமின் பார்த்துட்டு ரொம்ப பண்ணாதடி. என்ன ரொம்ப பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷனே ஓடிடுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கதின்னு இருக்கிறதுக்குலாம் எதுக்கு நீ எல்லாம் கல்யாணம் பண்ணுற. பிள்ளை பெற்றுக்கு தான். அப்போ அதுக்கு மட்டும் தான் நானும் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக மினி அடிக்கிறான். அடிக்காத சரியா, ஃபஸ்ட்டு கையும் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடி சத்தியமாக சொல்கிறேன் போலீஸ்காரன் கல்யாணம் பண்ணிக்கோது. மினி நீ வேற ஏன்டி இப்படி பண்ணுற, ரியாலிட்டி சும்மா ரெடி. அந்த பிள்ளை ஏன்டி பயமுறுத்திட்டு இருக்கா. உண்மையை தானே சொல்கிறேன், நீ அமைதியாக வண்டி ஓட்டு ஜிமின், ரோட்டை பாரு ஜிமின். சரி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த சைடு திரும்பிட்டான். எனக்கு வர பயமாக இருக்குது. எதுக்குடி, உனக்கே தெரியல எப்படிப்பட்ட சூப்பர் ஃபிகர்னு. ஏன் சொல்லு மினி. நீங்கள் சூப்பர் ஃபிகர் தான். ஜிமின் டக்குன்னு மினியை பார்க்கலாம். நீ வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டு. நான் அதுவும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திரும்பிக்கிட்டான். எனக்கு வரவனே எனக்கு அப்படி தான் இருக்கணும்னு ஆசை தெரியுமா. 6 பேக்கோட பார்க்க செம்மையாக ஒரு மாடல் மாதிரி இருக்க ஒரு பையன் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எங்கள் அம்மா போலீஸுங்க தெரியும், தொப்பையோடு வந்துடுன்னா நான் என்னத்துக்கடி ஆகிறது. மினி டக்குன்னு பார்த்துட்டு ஜிமின் நிமிஷம் லைட்டாக அவன் கையை ஊற்றேன். எதுக்குடி நான் ஊற்றுட்டான் அப்படின்னாலும் ஜிமின் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கையை எடுத்துக்கிட்டான். அவன் டக்குன்னு ஜிமினோட ஷர்ட்டை தூக்கி பார்த்துட்டு போலீஸ்காரன் எல்லாத்துக்குலாம் தொப்பை இருக்காதுடி, என் புருஷனுக்குலாம் தொப்பை இல்லை. நீங்கள் அதை கேட்டு டக்குன்னு சிரிக்கிறீங்க. ஜிமினடி லூஸு காயிரு லூஸு ஏன்னே இப்படி பண்ணுற. இல்லைடா அவள் தான் சொன்னா போலீஸ்காரங்களுக்குலாம் தொப்பை இருக்குன்னு. அதான் பார்த்தேன் உனக்கு தொப்பை இருக்கான்னு. தொப்பை இல்லை ஏன் இத்தனை நைட்டு பார்க்கலையோ ஜோ ஜிமேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு வந்துட்டு இந்த சேர்த்து திரும்பிட்டேன். அம்மா தாயே நீ ஃபோனை வைம்மா, நீ உன் புருஷன் கூட போயிட்டுருக்கப்ப கால் பண்ணாலே என் காது ரெண்டு அவிஞ்சு போகிற அளவுக்கு பேசுகிறீங்க 2 பேரும். நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது. தெரியுதுல அப்புறம் எதுக்கு நீ கால் பண்ணுறா. ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்வைஸ், ஃப்ரீ அட்வைஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்காத. வயன் சொல்லுங்க ஜிமின். நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லிக்கிறேன், போலீஸ்காரன் அப்போல்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு பிடிச்சிருக்கு இவங்க கூட வந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அவள் என்ன ஒர்க் பண்ணால் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டியூட்டி போகிறவன் எப்படி தெரியுமா, இப்போ வேலைக்கு போகிறவனு காலையில் போனால் நைட்டு தான் வருவான். அதே மாதிரி தான் எங்கே ஒர்க்கும். சிலருக்கு நைட் டியூட்டி போகிறாங்களா அந்த மாதிரி தான் எங்களுக்கும். எல்லாமே ஒரே இது தான் வயன். இவ தான் இப்படி இப்போ ஓவராக சீன் போட்டுட்ருக்கா. எல்லா இடத்துலலாம் நினச்சோனாலும் லீவு கொடுக்க மாட்டாங்க வயன். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்கும். பட் போலீஸ் அப்படிங்கும்போது அது ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. அதனால் நீ வந்துட்டு அதெல்லாம் யோசிக்காத சரியா. உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு ஓகேவா,
இவனை கல்யாணம் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குன்னா நீ தாராளமாக கண்ணு மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிண்ணா. சரிம்மா பார்த்துக்கோ, ஃபோன் முடி. கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு மினியை வாங்கி ஃபோனை கட் பண்ணிட்டு, அப்படியா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சா நல்லா இருக்குமா? அப்படி நினச்சி தானே கல்யாணம் பண்ணேன். என்ன பண்ணுறது, ஒன்றையும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை தான் பார்த்தேன். அது எப்போ நம்மளோட என்கேஜ்மெண்ட் அப்பயா? தலைவருக்கு தான் பொண்ணு பக்கம் வந்தப்போ கூட வர டைம் இல்லையே. டைம் இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் அதுக்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நான் என்ன பண்ணுறது, ஹோட்டலில் பார்த்தோன்னு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு, விடக்கூடாதுன்னு தோணுச்சு, சரி நான் பிடிச்சிக்கிட்டேன். அப்படி தான் எல்லாருக்கும். ஆனால் போலீஸை கல்யாணம் பண்ணிட்டா சத்தியமாக லைஃப் ரொம்ப கஷ்டம் ஜிமின். ஏன்டி எப்படி சொல்லிட்டு விஷயம் ஜிமின் பார்க்குறான். ஒரு நல்ல நாளாச்சு நீ கூட இருக்கியா? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு நம்ம இப்போ தான் வெளியவே போகிறோம். 1 வீக் தள்ளி போயிருக்குல்ல. ஒர்க் இருந்துச்சுல, அதனால தானம்மா. எந்த ஒர்க்காக இருந்தாலும் அப்படி தாம்மா இருக்கும். இப்படியே சமாளி ஜிமின். மினிமா விட வண்டி ஓட்டு. எனக்கு மேலே கோவலாம் இல்லை, எனக்கு ஓகே தான், புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் ஒரு ஓரத்தில் லைட்டாக ஐயோ புருஷன் இல்லையே கூட அப்படி இருக்குது தெரியுமா. ஏன்னா இன்றைக்கி அத்தை மாமா எங்கள் அம்மா அப்பா அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் தான் இன்னைக்கு கேட்க வேண்டாம். அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு புரியுது. சாரி, பரவாயில்ல, சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு இங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு இதெல்லாம் ஜேக்கி கேட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அவன் டக்குன்னு அவன் ஷர்ட் போட்டுட்டு இருந்திருப்பான். அப்படியே ஸ்டொமக்கை பார்த்துட்டு 6 பேக் தாண்டி இருக்கும் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிச்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் வெளியே வரதுக்கு ஜேக்கி வெளியே வரது கரெக்டாக இருக்கும். உங்கள் அம்மா கீழேருந்தே கூப்பிட்டுருப்பாங்க, வைன் கீழே வான்னு. ஜேக்கி கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறா, நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் நிமிஷம் ஜேக்கி பார்த்து ஷாக் ஆகிட்டீங்க. அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த சைட் திரும்பி இருப்பான். அவனோட பேக் போஸ்ட் தான் பார்க்குறீங்க. யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த பேக் போஸ்ட்லேயே நீங்கள் விஷயம் ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகே வந்துட்டு டக்குன்னு நீங்கள் வந்து சவுண்ட் கேட்டிருக்கோம், கொலுசு சவுண்ட் லைட்டாக கேட்டிருக்கோம். ஸோ அதுக்காக திரும்பி பார்க்குறோம். அவனை விட ஷார்ட்டாக இருக்கீங்க நீங்கள், செம்ம ஷார்ட்டு. தலைவரை செம்ம ஹைட்டு, குட்டியும் உண்டா சேலை கட்டிட்டு அந்த முடியை வந்து உங்கள் அம்மா முன்னாடி நல்லா எடுத்து பின்னி அதுக்கப்புறம் பின்னாடி பின்னி விட்டு நிறைய பூ வச்சு விட்ருக்காங்க. ஒரு லைட் ஷேட் லிப்ஸ்டிக்கு, ஐலைனர் போட்டிருக்கீங்க, ப்ளஷ்ஷு லைட்டாக போட்டிருக்கீங்க. பட் உங்கள் 2 பேத்துக்கும் மேலே வந்து ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த ப்ளஷ்ஷு நல்லா ஹைலைட்டாக தெரியுது உங்கள் கணத்தில் போட்டிருக்குது. இயரிங்ஸ் மினிமலாக போட்டிருக்கீங்க, செயினும் மினிமல் தான். பட் உங்கள் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சாரீ வந்துட்டு உங்களுக்கு வந்து பட்டு சாரீ சுத்தமாக பிடிக்காது, உங்களுக்கு டிசைனிங் சாரீ மட்டும்தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ தான் கொடுத்துருப்பாங்க. பர்பிள் கலர் டிசைனிங் சாரீ கட்டியிருக்கீங்க. அதில் வந்துட்டு சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே எப்படின்னா சில்வர் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா ஹைலைட்டாக தெரியுது, செம்ம அழகாக இருக்கீங்க. ஜேகே அம்ஷம் உங்களுக்கு குனிஞ்சு பார்த்துருப்பேன், நீங்கள் அம்ஷம் ஜேகே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் 2 பேரோட ஐ கான்டாக்டும் லாக் ஆகுது. நீங்கள் ஜேகே பார்த்து உண்மையிலே மிஸ்மரைஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம், இவன் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. இப்படி இருக்காரு எப்படி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா தலைவர் வந்து 3 பட்டன்ஸ் ஓப்பனில் விட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவன் செஸ்ட் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பேண்ட் நல்லா டைட்டான ஒரு பேண்ட் போட்டிருக்கான், பிளாக் கலரில். ஷர்ட் வந்து ஒயிட் கலர். ஒரு கோல்டன் செயின் போட்டிருக்கான். கோல்டன் மீன்ஸ் கோல்டு செயின் தான் போட்டிருக்கான். கோல்டன் பாருங்கள், கோல்டு செயின் போட்டிருக்கான். ஒரு கையில் வந்து கோல்டு ப்ரேஸ்லெட் போட்டிருக்கான், இன்னொரு கையில் வந்துட்டு வாட்ச் கட்டியிருக்கான். அவனோட காதில் வந்து இயரிங்ஸ் இருக்குது, சில்வர் கலரில் வந்துட்டு இந்த சைடு 3 வளையம் இந்த சைடு 3 வளையம்னு சொல்லி போட்டிருக்கான் காதில். பார்க்க செம்மையாக இருக்கும். சத்தியமாக இவனை போலீஸ்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. செம்ம அழகாக ஒரு மாடல் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு லைட்டாக ஹான்னு வாயாவே ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறோம். நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டாக அவங்க வாயை க்ளோஸ் பண்ணிட்டேன். பொண்ணாட்டி எனக்கு 6 பேக் தான் இருக்குது, சரியா? தொப்பெல்லாம் இல்லை, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நீ என்னை இவ்வளோ நேரம் பார்த்ததில் டாப் டு பாட்டம் என்னை பற்றி ஃபுல்லாக நோட் பண்ணிட்டேன். அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே லைட்டாக கேட்டுட்டு சிரிச்சுக்கிறான். நீங்கள் ஜேகே கேட்டது கூட ப்ராசஸ் ஆகலை. ஜேகே உங்களை பார்த்துட்டு கீழே கூப்பிட்றாங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சிட்டே ஜேகே வந்து முன்னாடி இறங்கி போகிறான். நீங்கள் அப்போ தான் இதெல்லாம் அவன் என்ன சொன்னாருங்களா ப்ராசஸ் பண்ணிட்டு, இது தொப்பா இல்லை 6 பாக்ஸ் கேட்டுட்டான். கடவுளே எப்படி சொல்கிற விஷயம் வாயில் கை வச்சிட்டிங்க. ஜேகே கீழே போய்ட்டு உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். அவனோட ஹை பியர்சிங்கு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. அந்த காது செயின் தோடு அதில் பார்த்ததில் நீங்கள் சுத்தமாக வந்துட்டு அந்த ஐ பியர்சிங்கை பார்க்க மாதிரி இருந்துட்டீங்க. அதுவும் அந்த லிப் பியர்சிங்கும் இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு வா அப்படி சொல்லிட்டு ஷாக்லேயே நிற்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வயன்மா கீழே வாடா வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு காஃபி எடுக்க போய் கிச்சனில் இருக்கீங்க. ஜிக்கு வந்து இங்கே உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஜிக்கு பார்த்துட்டு ஐயோ செம்மையாக இருக்கும். ஃபைன், உண்மையிலே சொல்கிறேன்,
அவன் கூட கம்பேர் பண்ணுறப்ப நீ ரொம்ப கம்மிடி, உனக்கே தெரியுதுல்ல. அழகாக இருக்கான். நல்ல வேலை யாரையும் லவ் பண்ணல, இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்க மாட்டான். ஐயோ என் மைண்டே இப்படி எதோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. தலைவர் வேறு இங்கே உங்களையே பார்த்துட்ருக்காரா? உங்களுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் ஷையாக இருக்குது. ஐயோ ஏன் ஹாட் அப்படியே இறங்கி ஓடிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அடியே என்னடி பண்ணிகிட்ருக்கா? போனாலே கனவுல ஊற்றில் வாழ்ந்துட்டுருக்கா, புடிடி காஃபியா ஃபைன் வேணும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்காத விளையாட்டுமே நிற்கிறா, இதுக்கு தான் ஹெட்செட் போடாதான்னு சொன்னேன். ஆமாம் வம்ஷி நீ அமைதியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி வாங்கிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். அவ்வளோதான் ஒயின் ஃப்ளாட்டு அப்படி சொல்லிட்டு ஒயினுக்கே தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜிகேவோட அப்பாவுக்கு வந்து காஃபி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஜிகேவோட அம்மாவுக்கு, லாஸ்ட்டாக தான் ஜேகேக்கு வந்து காஃபி கொடுக்கும்போது ஜேகே வந்து அந்த கப்பை எடுத்துகிட்டு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு அடிச்சுட்டு லைட்டாக சிரிச்சிட்டு வந்து இங்கிட்ட உங்கள் அம்மா பக்கத்தில் நின்ட்டீங்க. ஸோ ஜேகே லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சிட்டு அவன் வந்து காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க அம்மா வந்து காஃபி டக்குன்னு ஒரு சிப் வச்சுருப்பாங்க, சூடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு லைட்டாக அது வாயிலேருந்து தான் எடுத்துருப்பாங்க. அந்த லைட்டாக அவங்க சாரியில் சிந்துருச்சு. அச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு காஃபி நவுத்தி பிடிச்சிட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படிங்கும்போது ஜேகே வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். லைட்டாக காஃபி சிந்துருச்சு. ஒரு நிமிஷம் எந்திரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில் இருக்க காஃபியும் அவன் கையில் இருக்க காஃபியும் சேர்த்து அந்த டேபிளில் வச்சுட்டு அங்கே டிஷ்யூவும் வச்சுருக்கீங்க. அந்த டிஷ்யூவை எடுத்து அந்த லைட்டாக துடைக்கிறான். டிஷ்யூவில் லைட்டாக வந்து ஒரு சொட்டு மட்டும் தண்ணி விட்டு அதை நல்லா துடைச்சி விட்ருப்பான். அவங்க அம்மா பார்த்துட்டு ஓகே தான்மா, ஓகேடா தேங்க்ஸ்டா இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க அம்மாட்ட காஃபி கொடுத்துட்டு சூடு ஓகேவா இருக்கான்னு பாருங்கள், நான் ஆதி தரேன். இல்லைடா எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க குடிச்சிட்ருக்காங்க. நீங்களும் ஜேகே பார்த்துருக்கேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நல்ல பையனாக இருக்கான்ல அடிச்சுட்டு நீங்களும் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஜேகே வீட்டிலலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேவோட அம்மா வந்து நல்லா பேசுகிறாங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கிட்ட லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜேகே வீடு வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் அம்மா வந்து விளையாண்டுருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு நான் போய் வழி அனுப்பிட்டு வரேன். சரிப்பா அப்படின்னானே உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பொங்க அப்படின்னானே உங்கள் அப்பா வந்து வாசல்கிட்ட வராரு. கரெக்டாக அவங்க வந்து காருக்கிட்ட போயிருப்பாங்க. ஜேகேவோட அப்பா வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பொண்ணுக்கிட்ட கேட்க சொல்லலாம், பட் இப்போ கேட்டால் ரொம்ப அவசரமாக அவள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாக நாங்கள் போனதுக்கப்புறம் கேட்டு சொல்லுங்கள். சரி சம்மந்தி இப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா லைட்டாக சிரிச்சிருப்பாரு. உங்கள் அப்பா பார்த்துட்டு ஆனால் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம அப்படியே மேற்கொண்டு பேசி கல்யாணத்தை டக்குன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா என்னென்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ அவங்களும் வந்து காரில் ஏறிட்டாங்க. உங்கள் அப்பா திரும்பி பார்க்குறாரு, டோர் வந்து லாக் ஆகிடுச்சு. உங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு டாட்டா கட்டிட்டு போய் பாஸ்வேர்ட் போட்டுட்ருக்காரு. அந்த கார் அங்கே தான் நின்றுட்டுருக்கு. ஜேகே தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கான். ஸோ உங்கள் அப்பா உள்ளே போனதுக்கப்புறம் ஜேகே அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு போகலாமாப்பா போகலாண்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜேகே வந்து வீட்டுக்கு போய்ட்டு ரூமில் உட்காந்துருக்கான். அவனுக்கு ரூமில் உட்காந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நினைப்பு வருது. அவனோட குட்டி ஒன்றா இருந்தீங்கல்ல, ஜேகேவோட அம்மா சொல்லிப்பாங்க பொண்ணு அழகாக இருக்குது, பட் கொஞ்சம் ஷார்ட்டாண்டா, அது என்னென்னு எனக்கு தெரியல, அந்த இதில் அந்த பொண்ணு போட்டிருந்ததை நான் பார்த்து சொன்னேன். சரியா நீ ஷார்ட்டாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பீல, ஷார்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கணும், அது இல்லாமல் அவளுக்கு தெரியணும் நான் வந்து எந்த டைம்னாலும் ஒர்க்குனா போவேன் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியணும். அதை பற்றி அவள் சண்டையே கட்டக்கூடாது, நீங்கள் வந்து அதை வந்து கிளியராக பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த கான்வர்சேஷன் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி போனது. ஜேகே அதை விஷயம் நினச்சி பார்த்துட்டு ஷார்ட்டாக இருக்காள், குட்டியோண்டாக இருக்கா, எனக்கு முன்னாடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவள் ஹெட்டை என் செஸ்ட்டை விட லைட்டாக கீழே தான் இருக்குது, அவ்வளோ குட்டியாக இருக்கா, ஆனால் க்யூட்டாக இருக்கா. என்னை பார்த்த கண்ணை பிளிக் பண்ணி பார்த்தா, நானும் பார்க்குறேன் என்னடா பார்க்குறானே, டாப் டு பாட்டம் பார்த்தா அப்படி சைட் அடிக்கிறான், அவள் மட்டும் தான் எலிக்குஞ்சாட்டம் இருக்குது, ஆனால் பார்த்துச்சு பாரு ஒரு பார்வை அடிச்சுட்டு ஜேகேக்கு விஷயம் சிரிப்பு வருது, விஷயம் அவன் பாடி செலுத்துருச்சு. அப்படி பார்த்தா அழகி அழகாந்தான். என்ன சொல்ல போகிறான்னு தெரில, போலீஸ்காரன் பிடிக்குங்கிற மாதிரி பேசல, கேஷுவலாக பேசினா, பட் போலீஸ் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசல. இதுக்கு மேலே அவள் விருப்பம்தான், ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டே படுத்துங்கிட்டான். இந்த சைட் பார்த்தா நீங்கள் வந்து ரூமில் படுத்துருக்கீங்க, அழகாக இருந்தால அச்சோ அடிச்சுட்டு தோணும்போது அடுத்த செகண்ட் மினி சொன்ன அடுத்த வாடி ஞாபகம் வருது, போலீஸ்கார கல்யாணம் பண்ணிட்டா ஒரு நல்ல நாள் எத்துக்குமே நம்ம கூட இருக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்கள் அதை யோசிச்சுட்டு அப்படி பார்த்தா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா, ஈவன் மினியோட ஃபங்க்ஷன் அப்போ நம்ம போயிருந்தோம், பட் ஜிமின் வரல, இல்லை எனக்கு ஸ்டேஷனில் ஒர்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். அப்போ மினி ரொம்ப ஃபீல் பண்ணான், எனக்கு இந்த டைமில் ஜிமினி என் கூட இருக்கணும் போல் இருக்குது, எனக்கு அவன் கையை பிடிச்சிட்டு அந்த கேக்கை ஆசையாக வெட்டணும், ஃபர்ஸ்ட் அவனை கூட்டி விடணும் அப்படின்னு நிறைய ட்ரீம் இருக்குடி, ஆனால் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை தெரியுமா.
நிறைய விஷயங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால. அப்போ எனக்கும் அப்படி தான் நடக்குமா? போலீஸ்காரன் கல்யாணம் பண்ணிட்டா நடக்குமோ? வாய்ப்பு இருக்குது. அடிச்சுட்டு நீங்கள் இது அதுன்னு மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி யோசிச்சிட்டீங்க. ஒரு சைடு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு சைடு என்னென்னா நம்ம கூட அதிகபட்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானோ, அவன் ஒர்க்குன்னு போவான்ல, அதுவும் பார்க்கணும் தானே. ஏன்னா வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வேலை முக்கியம் தானே. அது இவன் போலீஸோ ஏதாச்சும் கேஸுன்னு சொன்னால் எந்நேரம் வந்தாலும் அவன் போய் தான் ஆகணும். அது இல்லாமல் தலைவர் இன்ஸ்பெக்டர் வேறு. நீங்கள் உங்கள் அம்மாட்ட என்ன சொல்லிப்பீங்கன்னா, எனக்கு 2 days டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து மினி வீட்டுக்கு தான் போகிறீங்க. மினி உங்களை பார்த்துட்டு, வாங்க மேடம், எங்கே ஜிமின் இல்லையா? ஜிமின் இருப்பான்னு நினைக்கிறியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு புரியுது உன் கன்ஃபியூஷன்னு. இங்கே பார்வேன், ஜிமின் சொன்னதான் உனக்கு பிடிச்சிருக்கேன், நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ. நீ எப்படி ஜிமினை சூஸ் பண்ண? எப்படி சூஸ் பண்ணேன்னு கேட்டதுக்கு நான் என்னடி சொல்லுவேன்? மினி வந்து உங்களுக்காக காஃபி போட்டு வந்துருப்பா. அதுக்கு சிரிச்சிட்டே வந்து கேட்குறா, நீங்கள் மினியை பார்த்துட்டு. இல்லை, நீயும் ஜிமினை என்ன மாதிரி தான், ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா அப்புறம் நேரில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். எப்படி உன்னால் அது முடிஞ்சுது? எனக்கு அவனை ஃபோட்டோவில் பார்த்தனுமே பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அன்றைக்கி 2 பேர் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேட் அன்றைக்கி தான் போயிருந்தோம். அவ்வளோ கேரிங்காக பேசினான். அவன் நிறைய விஷயம் எனக்காக பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தான். ஈவன் நாங்கள் மேரேஜுக்கு சாரீ எடுக்க போனப்போ ஜிமின் வரல, ஓகேவா? பட் அவங்க அம்மா வந்து என்கிட்ட வந்துட்டு, உனக்கு என்ன சாரீ பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அவங்களாம் செலக்டே பண்ணல. நான் ஏன்னு கேட்குறேன். அவன் வந்துட்டு உனக்கு என்ன சாரீ பிடிச்சிருக்கோ அதை தான் வாங்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கான். ஸோ உனக்கு பிடிச்சது நீ சூஸ் பண்ணி வாங்கிக்கோ, நான் வந்து உனக்கு ஹெல்ப் வேணால் பண்ணுறேன், பட் நான் சூஸ் பண்ணல, நீ பண்ணிக்கோமா. ஏன்னா நீ தானே அந்த சாரியை வச்சுப்ப, நீ தானே கல்யாணம் பண்ண போகிற. அது இல்லாமல் அது தானே உன்னோட ஸ்பெஷல் டேக்கான சாரீ, ஸோ நீ பார்த்துக்கோ. அவன் அப்படி தான் பண்ண சொன்னான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் அத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்டே தான் சொன்னாங்க. ஈவன் தாலி கொடி வாங்க போகிறப்ப வந்துட்டு ஜிமின் வரல, என்ன மட்டும் தான் போக சொல்லியிருந்தாங்க. அப்போயும் அவங்களுக்கு ஒர்க்குன்ட்டாங்க. ஸோ அப்போயும் ஜிமின் என்ன பண்ணான்னா, அவங்க அம்மாட்ட சொல்லிட்டான், தாலி கொடி வந்து அவள் தான் போட்டுக்க போகிறா, நீ போட்டுக்க போகிறதில்ல, வாங்கி கொடுக்குறது நம்மனாலும் போட்டுக்கிறது அவள் தான். ஸோ அவளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இன்ஃபினிட்டி டிசைன் வேணும் அப்படிங்கிறது என்னோடய பிளான். நான் அதை சொன்னோன்னே ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி சொன்னாங்க, இல்லை பாப்பா, தாலி கொடினா சாமி ஃபோட்டோ வச்சு போடுறது தான் நல்லாயிருக்கும், சாமி இதே வச்சுக்கலான்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை வந்து எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, என் மருமகன் என்ன கேட்குறாள் அதையே செய்யுங்க, ஏன்னா என் மகன் அப்படி தான் செய்ய சொன்னான், அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் எனக்கு அந்த தாலி கொடி வேணும் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க, தெரியுமா? அந்த மாதிரி நிறைய விஷயம் ஜிமின் எனக்காகன்னு பண்ணுவான். உண்மையை சொன்னால் என் கூட அதிகபட்ச டைம் இருக்க மாட்டான் தான், பட் அவன் என் கூட இருக்க டைம் எனக்குன்னு ஃபுல்லாக ஹாப்பினஸ் கொடுப்பான். அது பத்தலையா? நீங்கள் மினி பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஷனில் வந்தேன். பட் இப்போ நீ ஒரு வார்த்தை சொன்னல, இதை கேட்குறப்ப எனக்கு ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. அடிச்சுட்டு மினி உங்களை பார்த்துட்டு எப்படி ஏன் அப்படி தோணுது? நேற்று எப்படின்னு சொல்லிட்டு நடந்த இன்சிடென்ட் சொல்கிறீங்க. அவங்க அம்மா சேனல் வேறு அந்த காஃபியை ஒரு செகண்ட் கூட யோசிக்கலடி, வேகமாக தொடச்சான். அவங்க அம்மாட்ட நீங்கள் ஓகேவான்னு கேட்குறான். அவங்க அம்மாட்ட நாங்கள் வந்துட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டோம். காஃபி அவங்க மம்மி குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட கேட்டான், தெரியுமா, காலில் எது சுட்டுச்சாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா. அவங்க அம்மா இல்லைடா எனக்கு ஓகே தான் சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதுக்கப்புறம் தான் தெரியுமா கவுண்ட் வேணாம். அப்புறம் அவங்க எடுத்து தண்ணி குடித்தாங்க. அடுத்த செகண்டே அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்டாங்க. எல்லா விஷயமும் அம்மா அப்பா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே அப்படி ஃபீல் ஆச்சு. அப்புறம் எதுக்கு 2 days டைம் கேட்டேன்? ஒரு 2 days டைம் கேட்டேன். யோசிக்கணும் விளையாடி செட் ஆகுமா ஆகாதா அதெல்லாம். ஏன்னா லைஃப் பார்ட்னங்கிறது ஒருத்தரவை வரதவங்க தாண்டி. நான் சூஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். என்னோடய சாய்ஸ் வந்து இப்போ ஜேகே. பட் நான் வேண்டான்னு விட்டுட்டா நான் மற்றவங்களையும் பார்க்கலாம். என்னோடய சாய்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது, எனக்கு தெரிஞ்சு உன் சாய்ஸ் நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மாக்கிட்ட இவ்வளோ கேரிங்காக அவர் பண்ணாருன்னு சொல்லும் போதே எனக்கு புரியுது. பார்த்துக்கோ. வச்சுட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ ஒரு 3 daysக்கு அப்புறம் தான் வந்து ஜேகே வீட்டுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க. ஜேகே அவங்க அம்மாக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, நெக்ஸ்ட் டேவே எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு ஓகே சொல்லலை, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லைடா அவங்க சொல்லுவாங்கடா, மாம் சொல்கிறவங்களா தான் என்ன சொல்லியிருக்கணும் மாம் சொல்லுறேன்னா ஒரு வேளை அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் இருக்கலாம். ஒன்று எப்படா பிடிக்காமல் போகும், இவ்வளோ அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்குங்கிறதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான், சரியா? போடா பெரிய எவனாட்ட அட்வைஸ் பண்ணுவான், போகாமல் அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னு ஜேகேக்கு ஷாக்கு. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு ஒருவேளை அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களோ, அவங்க அம்மா ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு, ஏண்டா? இல்லைம்மா 3 days டைம் எடுத்திருக்கா, சடனாக ஓகே நான் அவள் சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த 3 daysல ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களோ,
ஜேகே, அவள் ஒன்றும் குழந்தை கிடையாது சரியா? அவளை யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அவள் ஓகே சொன்னான்னு தான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகே. ஒரு வேளை யோசிச்சிருப்பாளோ? ஜேகேட அம்மா பார்த்துட்டு அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பையன் நீ. ஜஸ்ட்டு நம்ம புரோக்கர் மூலமாக தானே போகணும். அதெல்லாம் யோசிச்சு தானே ஓகே சொல்ல முடியும். அது என்னமோ லாஜிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓகேன்னு சொல்லி விட்டுட்டான். அண்ட் 2 days கழிச்சு ஜேகிட்ட ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஜேகிட்ட போயிடுச்சு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து பேசியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்கள் பழக்கப்படி வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் என்கேஜ்மெண்ட் அந்த இது எல்லாமே நாங்கள் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவ்வளோதான் மேரேஜ். மற்றபடி நாங்கள் வந்துட்டு தனியாக வேறு எதுவும் பண்ண மாட்டோம் ஃபங்க்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயே மாப்பிள்ளை வீடு முறைப்படி தான் மேரேஜ் அப்படிங்கிறனால ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து என்கேஜ்மெண்ட்டில் கிடையாதுல்ல. சரி ஓகே ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. ஜேகேவோட நம்பர் கிடச்சி உங்ககிட்ட 2 days ஆச்சு. ஸ்டில் நீங்கள் எந்த மெசேஜும் பண்ணல. பட் உங்களுக்கு வந்துட்டு நர்வஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, என்ன பேசுகிறது? இது வரைக்கும் நீங்கள் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உங்களுக்கு லவ்வா? அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு ஆள் தான் நீங்கள். அதனால் உங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணுறதுனே தெரில. இந்த சைட் பார்த்தா ஜேகேக்கும் நம்பர் கிடச்சி 2 நாள் ஆயிடுச்சு. அவன் நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட அம்மா ஜேகே பார்க்குறாங்க. ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையோ, உண்மையிலேயே ஃபோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்களோ. அவங்க அம்மா மடியிலேருந்து படுத்துருப்பான். அவங்க அம்மா தான் அவன் ஹேரை கோதி விட்டுட்ருக்காங்க. ஏண்டா அடிச்சுட்டு அவங்க அம்மா வந்து டக்குன்னு அவனை பார்க்குறாங்க. வந்து எந்திரிக்க போகிறான். பாடுடா தலைக்கு என்ன வச்சு விட்டுட்ருக்கேன்ல. இல்லைம்மா, நம்பர் கிடச்சி 2 நாள் ஆச்சு. அவள் இன்னும் எனக்கு மெசேஜே பண்ணல. நீ மெசேஜ் பண்ணியா? ரிப்ளை பண்ணலையா? இல்லையே, நானும் பண்ணலையே. அடப்பாவி, நீ ஏன்டா பண்ணல? எப்படிம்மா நம்மளா பண்ணுறது? இப்போ தம்பி போலீஸ்காரே அடிச்சுட்டு ஜிக்கு வந்து பார்க்குறான். பொண்ணுங்கள்லாம் தானாக யாருக்கும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு தான் முன்ன பின்ன லவ் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். பாரு ஒண்டிக்கிட்டே இருந்து ஒரு மண்ணும் தெரில. ஜேகே உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன் இப்படி அசிங்கப்படுத்துகிற? உண்மைதான்டா, பொண்ணுங்கள்லாம் யாரும் வந்து வாலண்டியராக வந்து மெசேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணால் ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படியே பிக்கப் பண்ணி போகணும். என்னடா இது கூட தெரியாமல் இருக்க? எனக்கு தெரியுமா? தெரியுது. முவரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது. சரி ஜேகே சிரிக்கிறான். சிரிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு என்ன வச்சுட்டு இருக்காங்க. வம்ஷி இருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான். என்ன வைடா, எப்போ பார்த்தாலும் எண்ணெயே வைக்கிறதில்ல. கேட்டால் போமா, நான் போலீஸ், நான் எண்ணெயெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது. இப்படியே இருந்தப்பா மண்டை எப்படி இருக்குன்னு. நான் இன்னும் ஸ்கூல் பையன் இல்லைம்மா. எனக்கு நீ எப்போவுமே ஸ்கூல் பையன் தான். ஈவன் அவனுக்கு கல்யாணமே ஆகிட்டாலும் வைன்கிட்ட சொல்லிடுவேன். வைன் அந்த பைத்தியக்காரன் தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டான். டெய்லி நைட்டு அவனுக்கு என்ன மட்டும் வச்சு விட்டுருமா, அவன் காலையில் தலை குளிச்சுக்குவான்னு நான் சொல்லிடுவேன். ஏன் காலையில் குளிக்க வைக்க சொல்லிடுறேன்? வா ஆசைப்பர் முகரக்கட்டை அப்படியே குத்துறேண்ணா. நான் சும்மா சொன்னேன். நல்லா வருவடா நீ. நான் கூட இப்போ தான் நினச்சேன் இது சாம்பாராக இருக்குமா நினச்சேன். நீ சாம்பாரா? எடுத்து ஜேகேவே ஹெட்டை ஷேக் பண்ணுறான். அதான் எனக்கே தெரியுது. எடுத்துகிட்டு ஜேகே ஒரு சிரிப்பு வேறு. சிரிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சிரிச்சுட்டு ஒழுங்கா நீ போய் மெசேஜ் பண்ணு. போய் இந்த ரூமுக்கு போய் தொலை, போய் அவளுக்கு மெசேஜ் பண்ணு. போகிறேன் போடா. அடிச்சுட்டு ஜேகே போகிறான். டேய் ஒழுங்கா நீயே கான்வர்சேஷன் வள சரியா? அவளே வளப்பான்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா அவங்க கல்யாண தேதியே வந்துடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான் ஹாய்னு. நீங்களும் ஹாய்னு மெசேஜ் பண்ணுறீங்க. அடுத்த செகண்டை ரிப்ளை பண்ணிப்பீங்க. ஏன்னா உங்கள் கையில் ஃபோன் இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த செகண்டை ரிப்ளை பண்ணிட்டீங்க. கால் பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த மெசேஜ் வருது. காலம் அது எப்படின்னு யோசிக்கும் போதே டக்குன்னு ஜேகே கால் பண்ணிட்டான். ஜேகேக்கு வந்து இந்த மெசேஜில் பேசுகிறதுலாம் பிடிக்காது. டைரெக்டாக எடுத்தமா பேசினமா கூத்தமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அவள் மெசேஜ் பண்ணி நீங்கள் எப்போ ரிப்ளை பண்ணுறது? ஸோ வெயிட்டிங்க்கெலாம் டைம் இல்லை. ஸோ டைரெக்டாக கால் பண்ணிட்டான். நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தேன். ஓ ரூமில் இருக்கியா? என்ன சாப்பிட்ட? அம்மா இட்லியும் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தாங்க. ஓகே நான் என்ன சாப்பிட்டேன்லாம் கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் கேட்டால் தான் கேட்பியா? அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஜேகே வந்து அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் நல்லா போகுது. உங்களுக்கு ஓகே நல்லா தான் பேசுகிறாரு அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. உனக்கு சமைக்க தெரியுமா? அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. சொல்லு, எவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. ஓகே என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு சமைக்க தெரிஞ்ச பொண்ணு தான் பிடிக்கும் அப்படிலாம் ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் இல்லை, எனக்கு சமைக்கவே தெரியாத பொண்ணு தான் வேணும். அடிச்சுட்டு அவங்க ஷாக்கு. எப்படி இப்படி சொல்லுவாங்கன்னு ஜேகே சிரிச்சிட்டு அப்படி சொல்லுவேன் நினச்சியா? அப்போ அப்படி இல்லையா? அப்படி இல்லை, சமைக்க தெரிஞ்ச பொண்ணு கிடைச்சாலும் ஓகே தான், தெரியாத பொண்ணு கிடைச்சாலும் ஓகே தான். ஆனால் உண்மையாக சொன்னால் தெரியாத பொண்ணு கிடைக்கிறது தான் திரும்ப நல்லது. ஏன் அடிச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்க? ஏன்னா நம்மளே சமைச்சு கொடுக்கலாம். நம்ம சமைச்சு கொடுக்குறப்ப கிச்சனில் கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கலாம்.
அதெல்லாம் நல்லா இருக்கும்ல. அடிச்சுட்டு நீங்கள் வச்சு ஷாக் ஆகிட்டீங்க. அவர் என்ன சொல்கிறாருங்க மாதிரி ஜிகே லைட்டாக சிரிச்சிட்டு ஓவராக பேசுகிறனோ ம் அப்படிலாம் இல்லை அடிச்சுட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு எனக்கு என்னமோ ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஸோ கம்ஃபர்டபுளாக பேசணும்னு தோணுச்சு அதான். அடிச்சுட்டு நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே பேசிகிட்டு இருக்கா, நீங்களும் நல்லா பேசுகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுருப்பான். உங்களுக்கு ஒரே ஷை ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் ரொம்ப ஜாலியாக பேசுகிறான். ஃபஸ்ட்டு சமைக்க தெரிஞ்ச பொண்ணு தான் வேணுங்கிற மாதிரி சொன்னான். அடுத்த செகண்டே சமைக்க தெரியாத பொண்ணு கிடைச்சாலும் நல்லது தான், நம்ம சமைச்சு தந்து பார்த்துக்கலாம்ல அப்படின்றான். எல்லா விஷயத்தையும் எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி பேசுகிறான். எல்லா வார்த்தையிலும் உன்னை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரியாட்டி பரவாயில்ல, நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்ட் போட்டு பேசுகிறான். உங்களுக்கு லிட்டரலி அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நைட்டெல்லாம் உங்களுக்கு தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் எழுந்திரிச்சி வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி கண்ணு ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கா, மூஞ்சி பளிச்சுன்னு சிரிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டே நேற்று மாப்பிள்ளை கால் பண்ணார். சங்குக்கா பேசுனியா? அது நீங்களும் பேசினதெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஏதோ பெரிய மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன்டி. ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. இல்லடி இப்படிப்பட்ட பையன்லாம் உனக்கு கிடைக்கிறான்ல அதான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் போம்மா அப்போ தோசை ஊற்று வாய் அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு பிடிச்சிருக்குல்ல, பிடிக்கும் தான் நான் ஃபர்ஸ்ட் ஓகேவே சொன்னேன். அப்படியே ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆனேன். எப்படிமா சடனாக ஒருத்தர் ஃபோட்டோ பார்த்தோன்னே பிடிக்கும்? புரியுது சரி விடு நான் கொஷின் கேட்குது. எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டீங்க. உங்கள் அம்மா வந்து கிச்சன் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ஜேக்கிக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவளும் ரிப்ளை பண்ணிட்டு இன்றைக்கி டியூட்டி இருக்குது பாய் அப்படின்னு சொல்லிப்பா. நீங்களும் ஓகேன்னு சொல்லி பாய்னு விட்டுட்டீங்க. ஒரு 1 வீக் அப்படியே தான் போயிட்டுருக்கு. டெய்லியும் கால் பண்ணுவான். சம்டைம்ஸ் வந்து மார்னிங் டியூட்டி போட்டுருவாங்க. ஸோ மார்னிங் போயிட்டானா அப்படின்னா நைட்டு கால் பண்ணுவான். நைட் டியூட்டி போட்டாங்க அப்படின்னா மார்னிங் கால் பண்ணுவான். ஸோ மாற்றி கால் பண்ணி விட்டு தான் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஓகே அப்படின்ட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஜேகே வந்து மார்னிங் ஷிஃப்ட் இல்லை நைட் ஷிஃப்ட். ஸோ வந்து வீட்டில் இருக்கா, நீங்கள் ஜேகே ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து ஜேகேவோட அம்மாவை வந்து ஷாப்பிங் போயிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் 2 பேர் இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க. அவங்க சும்மா வந்துட்டு சில திங்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போயிருப்பாங்க. மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதனால் நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அத்தை சமைக்கலையா? சமைச்சாங்க, ஆனால் அவங்க அத்தை சாம்பார் வச்சுருக்காங்க. யார் சாப்பிட்றது? அதான் சிக்கன் வாங்கிட்டு வந்து கிரேவி செஞ்சிட்ருக்கேன். சிக்கன் கிரேவியா? உனக்கு பிடிக்குமோ? அங்கே என்ன சேம் சாம்பார். ஏன்டி இவ்வளோ சலிச்சிக்கிற? எனக்கு சாம்பார் சுத்தமாக பிடிக்காது. அப்படியா? சரி விட, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சாம்பாரே செய்ய வேணாம். ஆஹா இது என்னப்பா புது உருட்டாக இருக்குது? உருட்டலடி உண்மைடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே ஃபோன் பேசிட்டே வந்துட்டு நான் வெளியே போகணும் எனக்கு வேலை இருக்குன்றான். சரி ஃபோனை வைங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோன் வச்சிட்டான். அங்கே பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. உங்களுக்கு ஷாக்கு, இன்னொருத்துக்கு யார் அப்படின்னு இருக்கு. பொறுமையாக அந்த வட்டத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே கூலான்ட்டு உங்களுக்கு ஹாய் காட்டுறான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க? என் பொண்டாட்டி தான் என்கிட்ட ஆசையாக கேட்டான் சிக்கன் சாப்பிடும் போல இருக்கு, அதான் அவளுக்காக கொண்டு வந்தேன். கொண்டு வந்தீங்களா? வா சாப்பிட்லாம். அப்போ சாப்பிட்லையா? உங்க கூட சாப்பிட்டுக்கலான்னு வேண்டேன் வா. அடுத்து சொல்லிட்டு ஜேகே கூட்டு வந்து உட்காருங்க நான் சாப்பாடு போடுறேன். அடுத்துட்டு ஜேகேக்கு வந்து நீங்கள் தட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. ஜேகே வந்து கரெக்டாக அந்த சைடு ஜன்னல் வந்து காத்தடிச்சிருக்கோம். அப்போ அந்த ஸ்க்ரீன் விளக்கும் போது பார்க்குறான். அது என்ன இடம்? அங்கேம்மா அங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது அவ்வளோதான். குளமா? வீட்டுக்குள்ளையா? அது அப்போல்லாம் வந்து தண்ணி வந்து அவ்வளோவா கிடைக்காதுல்ல, எங்கேயாவது போய் தானே தண்ணி தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அதனால பாட்டி அப்போ போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே தண்ணி மோந்துருக்குன்னு சொல்லி தாத்தா வச்சுக்கணும். அது வந்து அங்கே சமையல் கட்டிலே ஒரு கதவு இருக்குது, அது வழியாக வெளியே போய்க்கலாம். அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து எந்திரிக்கிறான். எங்கே போகிறீங்க? இரு பார்த்துட்டு வரேன், நான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தப்போ நான் பார்க்கவே இல்லை. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. இரு நான் போய் பார்க்குறேன். இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஜேகே வெளியே கூப்பிட்டு போய் காட்டுறீங்க. அந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நிறைய செடிஸ்லாம் இருக்குது, நிறைய மரமும் இருக்குது. நட்ட நடுவில் அந்த இது இருக்குது. கிட்டத்தட்ட பக்கத்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. ரொம்ப ஆழெல்லாம் கிடையாது, ஒரு அளவான ஆழலாம். ஜேகே பார்த்துட்டு இதில் எப்படி தண்ணியை திறந்துட்ருப்பீங்க? ஆஹா அது அப்படியே நிலத்தடி நீர் ஊறிட்டே இருக்கும், நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம். ஓ இதில் தண்ணி எடுப்பீங்களா? அம்மா தான் அங்கிட்டு தான் வச்சு பாத்திரத்தை கழுவிக்குவாங்க, சிங்குக்குள்ளேயே கழுவுவாங்க, கொஞ்சம் நிறையா அங்கிட்டு போட்டு கழுவாங்க, அப்போ இதுலேருந்து மோந்து கொண்டு போய் ஊற்றிப்பாங்க. ஆனால் இதில் எனி டைம் தண்ணி ஊறிட்டே இருக்கும். நல்லா இருக்குடி பார்க்க.
எடுத்துட்டு நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு அல்லாமல் இந்த தண்ணி எப்போவுமே ஜில்லுன்னு இருக்கும் தெரியுமா? வெயில் காலத்துக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதே மழை காலம் அப்போல்லாம் வந்துட்டு வெதுன்னு இருக்கும். இந்த தண்ணியே போதும் எங்களுக்கு, வேறு தண்ணிலாம் தேவையே இல்லையா? அடுத்தது நீங்கள் ஜிகி கிட்ட வந்துட்டு வேணா இப்போ வந்து கை வச்சு பாருங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்குங்கிறீங்க. ஜிகி கை வச்சு பார்க்குறோம், ஜில்லுன்னு இருக்குது. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஏன்னா கால் வச்சுக்கோங்க. குடிக்கலாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா? குடிக்கலாம் யூஸ் பண்ண மாட்டோம். காலெலாம் வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். நான்லாம் எனக்கு வந்துட்டு தூக்கமே வரல அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து பார்த்தா நிலாவும் நல்லா தெரியுமா, இங்கேயும் நல்லா பச்சை பசேல் இருக்குல்ல. நான் வந்து இதுக்குள்ளே காலை விட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். சூப்பராக இருக்குது தெரியுமா? முடிச்சுட்டு ஜிக்கி இதை பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு நல்லா இந்த தண்ணிக்குள்ளே காலை விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே ஜிக்கி பார்த்துட்டு நான் வேணா சாப்பாடு போட்டு விட்டா அங்கே உட்காந்து சாப்பிட்லாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹெட் ஷேக் பண்ணுறான். நீங்களும் போய் 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்துருப்பாங்க, அதை அப்படியே அங்கே வச்சுட்டு 2 பேர் சேர்ந்து அங்கே போட்டு உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேர் காலையை வந்து தண்ணிக்குள்ளே விட்டுட்டீங்க. இது நல்லா மட்டை மதியானம், பட் சுத்தமாக வெயிலே அங்கே இல்லை. ஃபுல்லாக அந்த மரத்தோட நிழல் நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிட்ருக்கு. நீங்களும் ஜிக்கே பேசிகிட்டே சாப்பிட்றீங்க. லிட்ரலி உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஜிக்கி பற்றி லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ஒரு சொல்லிட்டு நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. ஜிக்கி அதுக்கப்புறம் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்துட்ருப்பீங்க. அவனும் ஓகேன்னு வாங்கிட்டு போயிட்டான். உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்னடி இது சாப்பாடு சாம்பார்லாம் அப்படியே இருக்கு? அதுவா எனக்கு பசிக்கலாமா? என்ன வயனு இதெல்லாம் நீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போகிறனா இல்லையா? எனக்கு பசிக்கல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே போயிட்டு அந்த கழுத்துக்குள்ளே தேவை விட்டு உட்காந்துருக்கீங்க அந்த குளத்துக்குள்ளே. உங்களுக்கு அப்படியே வந்து இவ்வளோ நேரம் ஜெக்க கூட உட்காந்துருப்பீங்க. அந்த மூமெண்ட்ஸ்லாம் வருது. அப்போ நீங்கள் 2 பேர் ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு அழகாக இருந்துச்சுல இது நைட் டைம் அவனு உட்காந்து நிலா பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இதுவே எனக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படி உட்காந்து 2 பேர் சாப்பிடும்போது அதுவும் அவர் பண்ணார் பாரு சின்ன விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஜேகே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ உங்களுக்கு திருப்பி மறு சாப்பாடு வேணுமான்னு கேட்டு வச்சுருப்பான். அவள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதவாக எடுத்து உங்கள்கிட்ட ஊட்டி விட்டுருப்பான். டேஸ்ட் பாரு, நான் என் கையால் சமைச்சதை என் கையால் ஊட்டும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டுருப்பான். நீங்கள் சிரிச்சிட்டா என்னென்ன உருட்ட முடியுமோ உருட்டுங்க. நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன், நல்லா இல்லைனாலும். முன்னாடி இப்படி சொல்லிட்டேன், நான் நல்லா தான்டி சமைப்பேன். எனக்கு தெரியும் நல்லா தான் சமைச்சிருக்கீங்க, எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஆனாலும் என் கையால் ஊட்டும் போது அது இன்னும் ருசி சேர்த்து கொடுக்கும். ஸோ நானே ஃபஸ்ட்டு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஊட்டி விட்டுருப்பான். ஏண்டி எனக்கு நீ விட்டுவிட மாட்டியா? ஊட்டி விடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஊட்டி விட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மூமெண்ட் தான் நினச்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரே குளுன்னு இருக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஜேகே அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்புறம் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டீங்க. அப்படியே ஒரு 2 days போகுது. இன்னும் 5 நாளில் அவங்க மேரேஜ் இருக்குது. நீங்கள் வந்து ஜேகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து தலைவருக்கு வந்து நைட் டியூட்டி இருக்குன்னு இருந்திருப்பாரு. அதனால் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தப்பா. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டீங்க. ஓகே தூங்கிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கிட்டு பார்க்கும்போது சார் ஜிக்கு பார் சார் இந்த ஃபைல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த கேஸ்க்கு போய் இந்த இடத்த பார்த்தீங்களா இல்லையா சார்? பட் இது நம்ம இடத்த விட கொஞ்சம் வெளியே இருக்குது சார். இதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் பார்க்கணும். ஏன் அப்போ நம்ம போய் பார்க்கக்கூடாதா சார்? இது கேஸ் நம்மக்கிட்ட தானே இருக்குது. எஸ் சார், ஒழுங்காக போய் பார்த்துருவாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஃபைலை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஜேகே இன்னொரு ஃபைல் எடுத்துகிட்டு கையில் ரோல் பண்ணிட்டே வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு வீ எழுந்திரிச்சிடறான். வா கார்ட்டு போகலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து கார் எடுக்கலாம். அப்படியே அவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. உங்கள் ஏரியா வந்து ஜேகே இதுக்குள்ளே தான் வரும். அதாவது ஜேகேயோட வீடு வந்து வேறு பிளேஸில் இருக்குது. அவன் ஸ்டேஷன் வந்து நீங்கள் இருக்க ஏரியாவில் தான் இருக்குது. நீங்கள் இருக்க ஏரியா மீன்ஸ் உங்கள் ரவுண்ட் ஃபுல்லாக வந்து அவன் ஏரியா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஜேகே வந்து அப்படியே அவன் காரை வந்து உங்கள் வீட்டு சைடு விட சொல்லியிருப்பான். டேப் பார்த்துட்டு நம்மச்சான் ஹாலை சைட் அடிக்குவா. அவள் தூங்கிட்டு இருப்பாடா. அவளுக்கு தெரியாதாடா நீ நைட் டியூட்டிக்கெலாம் இங்கிட்டு தான் வருவேன், உன் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குன்னு? எதுவுமே தெரியாது. என்னடா சொல்கிற, எதுவுமே தெரியாதா? அவள் அதை பற்றி கேட்டதே இல்லை. அவள் எப்போவுமே என்னை பற்றி கேட்பா, நானும் அவளை பற்றி கேட்பேன். அவ்வளோதான் எங்கள் கான்வர்சேஷன் ஸ்டில் போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்சமாக டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணும்போது சொல்லணும் நானும் இதே ஸ்டேஷனில் தான் இருக்கேன், பட் நானும் உன்னை இந்த ஊரில் வச்சு பார்த்ததில்ல, நீ என்ன பார்த்ததில்ல, பார்த்தியா அப்படின்னு கேட்பேன். ஆமாம் ரொம்ப அதிசயண்டா இதெல்லாம். ஆமாண்டா, எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் கிடச்சதே இந்த ஊரில் தான். பட் இது வரைக்கும் ஒரு நாள் கூட மேரேஜ் பண்ணி அவளை பார்த்ததில்ல. ஈவன் இப்போ கூட எங்கள் 2 பேத்துக்கு எல்லாமே ஓகே, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு கணக்கு தானே. அடிச்சுட்டு வந்து ஹெட் ஷேக் பண்ணுறான். ஒரு நாள் கூட அவளை ஸ்ட்ரீட்டில் வச்சு நான் பார்த்தது கிடையாது. நல்ல பொண்ணுடா, தெரியுது தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஜேகே சிரிக்கிறான். ஸோ உங்கள் வீட்டு வாசல் வந்து கரெக்டாக காரை நிறுத்திட்டாங்க. ஜேகேக்கு வந்து உங்களை பார்க்கணும் போல இருக்குது. அவன் அப்படியே பார்த்துட்டு காரிடுறான். உனக்கு தான் பார்க்கணுன்னு தோணுதில்ல, போய் பார்த்துருப்படா. அப்போ நல்லா தூங்கிட்டுருப்பான். இப்போ எப்படி நான் போய் பார்க்குறது? போய் கால் பண்ணு, வெளியே வருவாள். குழந்தை தூங்கியிருக்கோம், எழுப்பக்கூடாதுடா, குட்டி குழந்தைடா. ஐயோ குட்டி குழந்தை.
குட்டி குழந்தை தான் ஃபஸ்ட் நைட்டில் வச்சு உருட்ட பிரியாடா டி போய முடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இது பண்ணுறான். கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு லிமிட்டில் லிமிட்டெல்லாம் நான் உன்ட்டு எதுவுமே சொல்லலை. சரி விட 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறான். போய் பார்த்துட்டு வாடா சும்மா வாடா. ஒரு அவள் பேரண்ட்ஸ் முடிச்சிருந்தா லைட்டெல்லாம் ஆஃபில் இருக்குது, இன்னும் தூங்கிட்டு இருப்பான், போய் பார்த்துட்டு வா. எடுத்துட்டு ஜிக்கு பார்த்துட்டு, ஆனால் கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது, இது பண்ணணுமா? போடா இப்பெல்லாம் பக்கத்துலாம் தான் நல்லாயிருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கார்லேருந்து இறங்கிட்டு அவன் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைன் டேய் நல்லா தாண்டா இருக்க. எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். அப்புறம் என்னடா உனக்கு? ஆனால் ஒய்ஃபை பார்க்கும்போது மச்சான் லைட்டாக நவுறு அப்படி சொல்லிட்டு லைட்டாக நவுறான். ஜேகே வந்து நல்லா மிரர்லாம் ஹேரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அழகாக இருக்கேன்ல? அவள் தான் தூங்கிட்டு இருக்காளே. நீ சொல்லுடா அழகா இருக்கடா போடா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த கதவு கிட்ட போயிட்டேன். ஃபைனா போடா அடிச்சுட்டு ஜேகே வந்து அந்த டோர் பாஸ்வேர்ட் போடுறான். டேக் ஷாக்கு, இவனுக்கு எப்படி பாஸ்வேர்ட் தெரியும்னு. ஜேகே எப்படி பாஸ்வேர்ட் போட்டானா, உங்கள் அப்பா அன்றைக்கி போட்டப்போ அவன் நின்று பாஸ்வேர்டை பார்த்துருப்பான். அவனுக்கு வந்து கரெக்டாக கையை அசைக்கும் போது அது என்னென்ன நம்பர்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு அப்படியே மைண்டில் ஏற்றிட்டான். எதுக்கு ஏற்றுறான்னு அவனுக்கு தெரில, ஏற்றியாச்சு. ஸோ பாஸ்வேர்ட் போட்டு அங்கே வந்து பார்க்குறான். ஷூவோட உள்ள வந்துருப்பான். ஐயோ ஷூ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கலாம் மேட்டு, அதில் லைட்டாக 2 தேய்ச்சிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸில் மேலே போனால் ஃபஸ்ட்டு ரூம் உங்கள் ரூம், செகண்ட் ரூம் வந்துட்டு சும்மா எம்டி ரூம் தான். ஸோ கீழெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் ரூம் இருக்குது. அவன் நேராக வந்து உங்கள் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த நிலா வெளிச்சம் லைட்டாக உங்கள் ஃபேஸில் அடிக்குது. அன்னைக்கு காய்ச்சல க்ளோ அதே மாதிரி க்ளோ ஆகுது. ஜேகேக்கு இப்போ தான் தெரியுது அந்த ப்ளஷ் போட்டனால க்ளோ ஆகலை, நீங்கள் நார்மலாகவே ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு அப்படி தான் தெரியுது. ஐயோ அழகாக இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பொறுமையாக அந்த ரூம்குள்ளே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு லைட்டாக கணத்தில் தட்டுறான். எனக்கு என்ன பிடிக்குமா? சங்குக்கு பிடிக்குமாடி? சங்கு ஐ லவ் யூ சொல்லு. சங்கு ஐ லவ் யூ அவ்வளோ லவ் பண்ணுறடி, தூக்கத்தில் கூட நான் கேட்டேன்னு சொல்கிறேன். ஜங்க் வந்து அவங்க தூக்கத்தில் எழுப்பி பேசுகிறான். நீங்களும் பேசுறதுக்கலாம் அடிச்சுட்டு அது சொல்கிறதுக்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகேக்கு சிரிப்பு வருது. ஒரு சைடு வீடியோ எடுத்துகிட்ருக்கார் தலைவர். நீங்கள் என்ன தான் ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கான். கடைசியாக அவன் லைட்டாக அவன் கணத்தை தட்டுறான். அடிச்சுட்டு லைட்டாக சினிமிங்க நிமிஷம் பாரு அடிச்சுட்டு கண்ணை திறந்து ஜேகே பார்க்குறேன். ஏன்னா பாருன்னு கழுத்து 2-3 தடவை தட்டியிருப்பான். நீங்கள் ஜேகே பார்க்கும்போது ஜேகேன்ட்டு ஐயோ அழகாக இருக்கேண்ணா. நைட் டைமில் கூட அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கணும். புருஷன் அழகானா தானே உனக்கு பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கேண்ணா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருது, தூங்குவா. தூங்கு தூங்கு. ரவ்யூ மட்டும் சொல்லிட்டு தூங்க. சொல்லணுமா? ரவ்யூ வச்சுட்டு அழகாக சிரிச்சிருப்பீங்க. சிக்கன் ரவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் லைட்டாக சீக்கிரமாக என் வீட்டில் ரூமில் வந்து தூங்குடி ஓகேவா? சரிங்க. ஜேகே அதுக்கப்புறம் கீழே வந்திருப்பான். டேப் பார்த்துட்டு என்னடா மச்சான் பேசிட்டு வந்துட்டியா? வச்சுட்டு ஜேகே வந்து ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க 2 பேரும் காரை எடுத்துகிட்டு. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஜேகே வந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. பட் வந்தானான்னு தெரில. நீங்கள் யோசிச்சுட்டு தூக்கத்தில் கூட என் புருஷன் இவ்வளோ கிளியராக தெரியுவானா, அழகாக இருந்தால, அதுவும் அந்த யூனிஃபார்மோடு வந்து நின்னான். அழகு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே வந்து கீழே வந்து பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்பா இன்னும் முழிக்கல, ஏன்னா இன்றைக்கி வந்து சண்டே தூங்கிட்டுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாசலை கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை திறந்துட்டு போய் வாசலை கூட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜேகே வந்தது அப்படின்னு நினைக்கும் போதே சிரிப்பாதவன். உங்களுக்கு வந்தானான்னு கன்ஃபார்மாக தெரில, பட் உங்களுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சரி நம்ம ட்ரீம் தான் நினச்சிட்டு ஆனால் கடவுளை கூட என் புருஷன் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு நேராக இருக்க மேட்டில் வந்துட்டு மண்ணை வச்சு லைட்டாக, அதாவது ஷூவில் மண் ஒட்டி அதை காலில் வச்சு தேய்ச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு மேட்டில் எப்படி அழுக்கு இது இது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செருப்பாச்சு மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு நல்லா துவக்கி பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியுது அது ஷூவோடச்சு மாதிரி. ஷூடச்சு ஜங்குக் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த செகண்டு ஜங்குக் அப்படிங்கிறத மைண்டுக்கு வருது. நீங்கள் வேகம் அந்த குழந்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? தூங்கிட்டுருக்கேன்டி. என்ன வேணும்? நேற்று வீட்டுக்கு வந்தீங்களா? ரவுண்ட்ஸ் எனக்கு அப்படியே வந்தேன், உன்னையும் பார்க்கணுன்னு தோணுச்சு, வந்து பார்த்துட்டு வந்தேன். என்னடி நிச்சயமாக வந்தீங்களா? நிச்சயமாக தாண்டி வந்து தூக்குறதுடி. குட் நைட், லவ் யூடி.
லவ் யூ சார் நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்தாரோடு சொல்லிட்டு ஷாக்கு. அடுத்த செகண்ட் ஐயோ மக்கு நீ ஏன்டி அப்படி தூங்குன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே தோணுது. நீங்கள் இந்த மேட்டை பார்த்துட்டு எனக்காக வந்தியா? ஆமாம் எப்படி நீ உள்ளே வந்த? நீங்கள் திருப்பி ஜிக்கு கால் பண்ணி எப்படி உள்ளே வந்தீங்க? பாஸ்வேர்ட் போட்டு தாண்டி வந்தேன். நீங்கள் போலீஸாக திருடனா? கொன்று வேண்டி உனக்கு என்ன பார்த்தா திருடைய மாதிரி இருக்கா? எங்கள் வீட்டு பாஸ்வேர்டு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் போலீஸாக திருடனான்னு தானே நான் கேட்பேன். தூக்கம் வருதுடி. ஸோ தூங்குங்க. ஆனால் நிச்சயமாக பாஸ்வேர்ட் போட்டு தான் வந்தீங்களா? நிஜமாடி? சரி மேட்டில் ஏன் இப்படி காலை தெளிச்சு வச்சுருக்கீங்க? அம்மா பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. சரி நீ மேட்டை எடுத்து துவைச்சி போடு. சரி வை நான் வந்து துவைச்சி கொடுக்குறேன். வந்து துவைச்சி தரீங்களா? ஏதோ ஓனி எடுக்கிறிய நான் எப்படியோ ஒரு ரூமில் போட்டு வை. இன்றைக்கி நைட்டு வந்து துவைச்சி போடுறேன். ஆஹா தலைவர் இன்றைக்கி நைட்டு வருவீங்களோ? காலை உடச்சிருவேன். என்னடி உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கான். நல்லா இருந்துச்சு. க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தேன். அதுவும் வந்துட்டு டாப் லைட்டாக தூக்கி இருந்துச்சு. பேண்ட்டெல்லாம் முட்டி வரைக்கும் ஏறி இருக்கு. இதுக்கு நீ டவுசர் போட்டே தூங்கணும். ஜங்குக் சாரி எல்லாத்தையும் சொல்கிறேண்ணா. சரி பேங்கில் அப்படியே தூக்கத்தில் இருந்தேன். அப்படி தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நாளைக்கு காலையில் உன்ட்ட பேசுகிறேன். நாளைக்கு காலையில் தான் தலைவர் முழிப்பீங்க. இப்போயே காலையில் தான் ஆகுது. தூக்கம் வருதுடி. சரி சாரி தூங்க. லவ் யூ வீடியோ அப்படின்ட்டு அவனும் ஃபோன் வச்சுருப்பான். நீங்கள் யோசிச்சுட்டே வந்துட்டு சரி மேட்டை துவைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டை வந்து பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. பக்கெட்டில் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டிங்க. பட் அந்த மேட்டை துவைக்க மனசு வரல. ஃபஸ்ட் டைம் நமக்காக ரிஸ்கெல்லாம் எடுத்து வந்து பார்த்தாரு. துவைக்கணுமா இருக்கல அடிச்சுட்டு அந்த மேட்டு கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் மேட்டை மடித்து லாப்பில் எடுத்து வச்சிட்டீங்க. இப்படி இருக்கட்டும். என் பிள்ளைங்கள்ட்டே காட்டுவேன். இங்கே பாரு உங்கள் அப்பன் திருட்டுத்தனமாக வந்து என்னை பார்த்தான் அப்படின்னு சொல்லுவேன். திருட்டு போனேன். திருட்டு முயல் பையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கல்யாண தேதியும் வந்திருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஜேகே கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஜேகே வந்துட்டு முதல் நாள் என்ன சொல்லியிருப்பானா அது வரைக்கும் அந்த டாப்பிக்லாம் எடுத்ததே இல்லை. பட் முதல் நாள் மட்டும் என்ன சொல்லியிருப்பானா நாளைக்கு ரெடியாக இருந்துக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பான். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஜேகே எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு வேணும்டி. தட்ஸ் ஆல். அடிச்சுட்டு நீங்களும் ஒன்று சொல்லிட்டீங்க. நீங்கள் மினிட்டை ஃபோன் பண்ணி புலம்புறீங்க. எனக்கு பயமாக இருக்குடி. இங்கே பாருவேன் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் பயந்தினா சல்லி பைசாக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்டி இப்படி சொல்கிற? நிஜமா எனக்கும் ஜிமினுக்கு ஈவன் மேரேஜ் அனுப்ப கூட அந்த தலைவர் என்கிட்ட சொல்லவே இல்லை ரெடியாக இருந்து கொண்டு கூட. திடீர்னு ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி வந்துட்டு எனக்கு வேணுண்டின்றான். நானும் இத்தனை தடவை வேணாம் சொன்னேன் தெரியுமா. ஆனால் கொஞ்சமாக எப்போல்லாம் நம்ம மைண்டை மாற்றணும்னு அவனுங்களுக்கு நல்லா தெரியும். ½ hour தான் மைண்டை மாற்றிட்டா அன்றைக்கி நைட்டே பசங்களெல்லாம் நம்பவே முடியாத விஷயத்தில். அதுவும் ஹோம் புருஷனாக சுத்தம். நீ வேற சொல்கிற திருட்டுத்தனமெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னு அவங்க போய் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அதெல்லாம் பயப்படாத, நல்லா அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் போதும். அப்புறம் லைட்டாக பெயினாக தான் இருக்கும். அதை நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. பெயினாக இருக்குமா? பெயின் இருக்காதுன்னு அன்றைக்கி சொன்னேன். அதே சும்மா சொன்னேன். நிஜமா வலிக்குமாடி? வலிக்குமாடியா? உயிரே போயிடும் தெரியுமா? என்னால் என் ஃபர்ஸ்ட் டேவை லைஃப்பில் மறக்க முடியாது. நெக்ஸ்ட் டே ஜிமின்ட்ட கதறி அழுத. எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? இவனை அவன் 3rd day நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் போனியா? எனக்கு பெயின் குறையவே இல்லை. அவன் எனக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் வாங்கி கொடுத்தான். அதெல்லாம் நீ எப்படி ஜிமின்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்? அப்புறம் யார்கிட்ட சொல்கிறப்ப எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியுமா எனக்கு பெயினாக இருக்குது நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னு? அவங்ககிட்ட தான் சொல்லி ஆகணும். அப்புறம் சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேப்லெட் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் டேப்லெட்டில் சரியாகலைன்னு நான் சொன்னேன். டேப்லெட் போட்டு ஒரு 2 hours கேட்டான் எனக்கு பெயினே குறையலன்னு. போய் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்தான். அதுவும் குறையல. கடைசியில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் தெரியுமா? போய் இன்ஜெக்ஷன் போட்டு ஆயில்மெண்ட் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாச்சு. கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபைன் நான் மறந்துட்டேன் பாரு. இன்றைக்கி அவன் ஃபர்ஸ்ட் நைட்டில் ஆல் தி பெஸ்ட்டா பயம் எடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் வேறையாடி. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வர்றே. இனி எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. அப்படி எங்கேயாச்சும் ஓடிடலாமான்னு இருக்கு. ஒன்றா தப்பிச்சிருவியா? உன் புருஷன் போலீஸ்மா உன்னை பிடிச்சிட்டு வந்துடுவார். இப்போ ஓடி அப்படின்னு சொல்லும்போது கட்ட உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வயன் அந்த சாரியை கட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு சாரி கட்டணுமா? இது என்னோட எப்படி ஒரு சாரி வச்சுருக்காங்க? என்ன கேட்டன் சாரி வச்சுருக்காங்களா? இந்த சாரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சாரி தான் புருஷனுக்கு குத்தாது. மினி நிஜமா ரொம்ப சாஃப்டான ஒரு சாரி தான் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அது அவங்க எங்கேயும் காயப்படுத்திடக்கூடாது.
என்னடி இதெல்லாம் புதுசாக இருக்கு. அதெல்லாம் அப்படி தான், நானும் அப்படி தான் கட்டினேன். நான் ஒரு க்ரீன் கலரில், அது ஒரு மேங்கோ கலர் சாரீ, க்ரீன் கலர் பார்டர் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சாரீ தான் எனக்கு கொடுத்தாங்க. காட்டன் சாரீ தெரியுமா? நெக்ஸ்ட் டே அந்த சாரீ அவ்வளோ கசங்கி கிடந்துச்சு. உங்கள் சாரீ என்ன கசக்க காத்திருக்கீங்களோ தெரில, நல்லா கசக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாங்க. ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த சாரீ எடுத்து கட்டி நல்லா புதுசு புதுசு நிற்கிது. இந்த அண்ணன் இப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட எடுத்து ஒரு வழியாக சாரீ கட்டிட்டீங்க. அது லைட்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகிற தெரியுது. நீங்கள் என்ன சாரியா இல்லை ஜல்லடையா இப்படி தெரியுது தூக்கி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு கிளம்பிட்டியா? உங்கள் அம்மா வந்து தலையில் மல்லிகைப்பூலாம் வச்சுறேன். ஐயோ அம்மா தூங்குறதுக்கு எதுக்குமா இவ்வளோ பூ? வையிடு இதெல்லாம் வேணும் அம்மா வை சொல்லிட்டு நீங்களும் நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிறீங்க. லிட்டரலி உங்கள் மண்டையும் உங்களுக்கு வெயிட் அடிக்குது. ஆண்டா இவ்வளோ மல்லிப்பூ வச்சு விட்றீங்க. எனக்கு அப்படி தான் இருக்குது உங்கள் மைண்ட் வாய்ஸு. நீங்களும் வந்து ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா ரூம் செம்ம டெக்கரேஷன். அங்கே அவ்வளோ பூ இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஆத்தி அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேகே பெட்டில் உட்காந்துருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு விளவாடி அடிச்சுட்டு நீங்களும் பொறுமையாக வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி இதில் பார்க்கும்போது. அடிச்சுட்டு நீங்களும் ஜேகே கிட்டே வந்து உட்காருங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு இந்த மாதிரி சாரீ பிடிக்காது தானே? மேரேஜ் கூட நம்ம டிசைனிங் சாரீ தானே எடுத்தோம், அப்புறம் எதை கட்டிட்டு வந்தேன்? அது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நைட்டில் புருஷனை குத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சங்கோ சும்மா சொன்னேன், சிரிச்சேன். சும்மா சொல்லி நீங்களே சிரிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஜேகே காமெடி பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் அவன் காமெடிக்கெலாம் நல்லா சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. ஒய்ஃபி யூ ஆர் கம்ஃபர்டபுள்? தே வில் ஸ்டார்ட். சமுக்குது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு தான் கேட்டேன். பட் எனக்கு நர்வஸாக இருக்குது. எனக்கு திரும்பி நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். அடிச்சுட்டு டக்குன்னு உங்களை எழுத்து பெட்டில் போட்டிருப்பான். நீங்கள் ஷாக் ஆகிறங்காட்டியே உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீ சொன்ன மாதிரி தான் செம்ம பெயின். தள்ளுன்னு தள்ளுறீங்க. பட் நோ யூஸ். அன்றைக்கி நைட் உங்களுக்கு செம்ம ஹெவியாக முடியுது. உங்களால் சுத்தமாக உங்கள் கண்ணெல்லாம் திறக்கவே முடியல. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. இவன் உங்களால் உங்கள் பாடியை ஃபீலே பண்ண முடியல. ஃபைன்மா அடிச்சு ஜங்கு பார்க்குறீங்க. இந்த டேப்லெட் போட்டு தூங்குதா? அட்வான்ஸாக வாங்கி வச்சிங்களோ? எனக்கு தெரியும். அன்னைக்கு இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டேப்லெட் போட்டு தூங்க வச்சிருப்பா. நீங்களும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் போல் தான் எழுந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் யாருமே உங்களை எழுப்பில் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ அப்புறம் குளிச்சுட்டு தான் வெளியே வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா சாப்பாடுலாம் அடிச்சு போட்டிருப்பாங்க. நல்லா நாட்டுக்கோழிலாம் அடித்து சாப்பாடு போடுறீங்க. ஸோ 2 பேரும் நல்லா சாப்பிட்டு அங்கே தான் 2 days இருக்கீங்க. இப்போ வந்து ஜங்கு வீட்டுக்கு போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து காலையிலையும் கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் பெட்டில் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் மேலே பெட்ஷீட் மட்டும் தான் இருக்குது. அம்மா இன்றைக்கி போயே ஆகணுமா? அப்புறம் போவேணாம்மா, அவங்கள மிஸ் பண்ணுவேன் நான் இருந்தால் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து லவ் யூ. ஓ காலையிலே ஏண்டி இப்படி பெட்டில் இப்படி படுத்துருக்க? ஏன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலடி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அடிச்சுட்டு கீழே பார்க்குறேன். கீழே பார்க்காதடி. அப்புறம் என்னங்க நீ ஏன்டி இப்படி படுத்துருக்க? காலையில் அந்த ஒரு ரவுண்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஓட்டாமல் போயிருக்கணும். ஓட்டிகிட்டு போயிருந்தா அப்புறம் எப்படி தான் இருப்பேன்? ஓட்டாமல் போயிருந்தா நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ரவுண்டு ஓட்டிட்டு போனால் ட்ரெஸ் போடணும். இப்படியே படுத்துருக்கக்கூடாது. அவன் வழியே அவனுக்கு தான் தெரியும். அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோலாம் படுத்துட்டீங்க. கொழுப்படி உனக்கு அப்படி சொல்லி ஜேக்குங்களை பார்க்குறான். கால் வலிக்குதுடா இருடி எப்படி சொல்லி ஜேக்கி அமுக்கி விட்டுட்ருக்கான். புருஷா போடுமா இருக்கட்டா? இல்லை போ போ டியூட்டி ரொம்ப முக்கியம்ல. இப்படி படா சுபாய். நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே டக்குன்னு உங்களை எழுப்பிட்டான். ஐயோ மாமா அப்படி பண்ணாத. ஜேகே அப்படியே உங்களை எழுப்பி உட்கார வச்சுருப்பான். அப்படியே உங்களை எழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. லவ் யூ. எனக்கு ஒன்று பார்க்கும்போது டேட்டியாக தோணுது. நான் ஒன்று சொல்லவா? நீ ஒன்றும் சொல்ல வேணாமே. ரொம்ப அசிங்கமாக சொல்லுவேன். ஸோ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்லேயே தெரிஞ்சுது நீ எவ்வளோ அசிங்கமாக பேசுவேன். சி என்ன பையன்டா நீ? பாடி எடுத்து ஜேகே உங்களை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஷேக் ஆகுது. ஜங்கோ அப்படின்ட்டு ஜங்கோ ஓடி போயிட்டாருங்க. ஸோ சனியே அப்படி சொல்லி உன்னை திட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் தெரிஞ்சுட்டான் உங்களுக்கு. ஐயோ கடவுளே இவனை வச்சுட்டு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அன்றைக்கி அப்படி தான் ரொம்ப டேட்டியாக பேசியிருப்பான். உங்களால் இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே திரும்பி படுத்துக்கிட்டீங்க. ஸோ ஈவினிங்காக வந்து ஜங்குக்கு வரா. நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க. அதாவது நீங்கள் சமைக்கலை, உங்கள் அத்தை சமைச்சிருப்பாங்கல்ல. ஒன்று மட்டும் தாளிச்சு மட்டும் கூட சொல்லியிருப்பாங்க. என்னடி பண்ணுற? அத்தை தான் தாளிச்சு போட்டு சொன்னாங்க. நான் ஒரு
இல்லைங்க நான் உருடி அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஜங்குக்கு வந்து நான் தழிச்சு கொட்டுறேன். இல்லைப்பா இது எனக்கு தெரியும். பரவாயில்ல, அவனை என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? உன்னை சமைக்கவே விடாமல் அழகாக பார்த்துப்பேன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ சமைக்கிற? சரி, சொல்கிறதெல்லாம் ரியாலிட்டி நடக்காது. அதெல்லாம் நடக்கும். உன் புருஷன் நடத்துவோம். ஆஹா. அடுத்து ஜிக்கு உங்களை பார்க்குறான். நடத்துங்க. ஜிக்கு அதுக்கப்புறம் தாளிச்செல்லாம் கொட்டிட்டான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, செஞ்சு தரவா இல்லை வாங்கி தரவா? செஞ்சு தந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஆல்ரெடி என் புருஷனே டயர்டாக இருக்கானே. சொல்ல என்ன வேணும்னு. கேசரி செஞ்சு தரியா? கொஞ்சமாக போதும். சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து செஞ்சுட்ருக்கான். ஜேகேக்கு வந்து வேர்க்குது. அவன் அப்படியே சமைச்சிட்டே இருக்கான். அவன் இப்போ தான் வந்துட்டு பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே செஞ்சிட்ருக்கான். நீங்கள் இல்லை நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கிருப்பேன். இல்லைன்னு சொல்லி செஞ்சிட்ருக்கான். நீங்கள் ஜேகேக்கு முன்னாடி போகிறீங்க. என்னடி பண்ணுற? அது அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட ஷர்ட்டை கழட்டிங்க. ரெடி கிஸ் பண்ண போறியா, ஹக் பண்ண போறியா, லிக் பண்ண போறியா? பொறுக்கி கேட்குறதெல்லாம் எப்படி கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு வேர்க்குதுன்னு தொடக்க வந்தேன். அவ்வளோதான் சரியா? அவன் கூட இத்ததோ நினச்சேன். நீ நினப்ப அப்படி சொல்லிட்டு ஜேகே டிக்கிலேயே ரெடி வைக்கிறீங்க. அங்கே ஏண்டி அடிக்கிறேன்? நீ நல்லா இருக்குடா, அடிக்க நல்லா இருக்கும். எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கு. நான் அவனை 2 அடிக்குவான். ஜேகே வந்து உங்கள் செஸ்ட்டை பார்த்து கேட்டுருவான். ஒன்றும் வேணாம் சரியா? ஏன் ஆனால் இப்படி பேசுகிறேன்? என்ன பண்ண, என் மூளை அப்படி வேலை செய்யுது. செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட முன்னாடி எடுத்தால் ஜேக்கு தொடச்சி விட்டுருக்கீங்க. இது கூட நல்லா இருக்குடி. புருஷனோட ஷார்ட் பட்டனை கழட்டிட்டு பொண்ணுட்டி அந்த முந்தாடியில் துடைக்கும் போது அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட ஃபேஸில் துடைச்சிட்ருக்கீங்க. பொண்ணுட்டி நான் மட்டும் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கேன், நீ மட்டும் மூடி வச்சுருந்தா நல்லாவா இருக்குது? அதுக்கு லைட்டாக ஓப்பன் நோ லைட்டாடி சிக்கன் நோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகே ஏதாவது கிண்டிட்டு இருந்திருப்பேன்ல, அப்படியே வந்து உங்களோட ஊக்க கழிச்சு எப்படி சிக்கன் விட்டு அப்படின்றீங்க. ஒத்த கையில் அவங்க அப்படியே லாக் பண்ணிட்டான். சிக்கன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கும்போது அப்படியே அந்த ஃப்ரெண்ட்லுக்கு ஹூக்கு கழட்டி விட்டு அம்மா இங்கே இதுக்கு இந்த ஊக்குக்கு எடுத்தேன். அம்மா இங்கே மற்ற வேலையே போயிருக்காங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்த முந்தாடி எடுத்து விட்டோம். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு முந்தாடி எடுத்து பிடிச்சிட்டிங்க. இப்படி தொடச்சோடும். ஆனால் எனக்கு இது ஓகே லூஸ் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தொடச்சிட்ருக்கேன். ஜிக்கு உங்களை மாதிரி நான் துடைக்குவா? நோ அப்படின்றீங்க. கேசரி கிண்டி இருப்பான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தைக்கி உங்களை இந்த சைடு உட்கார வைக்கிறான். அம்மா நோடா அத்தை வந்துடுவாங்கடா, அந்த வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செஸ்ட்டு கிட்ட போய் லைட்டாக லிக் பண்ணுறோம். மாமா அப்படி பண்ணாத அப்படின்றீங்க. ஜேகே அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே கீழே வந்து உங்கள் கையை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அம்மா நோ அப்படின்னு சொல்லும்போது நோ சொல்லி எதுக்கு அப்படியே ரூமுக்கு தேடிட்டு போயிட்டான். ஸோ 2 பேத்துக்கு அப்படியே ஒரு ஹாப்பியாக மேக்கெட் முடிஞ்சிருக்கும். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு பா வலிக்குதுடா, கேசரி செஞ்சு அந்த கேசரியை சாப்பிட விட்டியா, ஏன் தான் அப்படி பண்ணுறோம்? இன்னொரு ரவுண்டி அம்மா போடா ப்ளீஸ் நோ மீன்ஸ் நோ தான். நான் புரிய ஃபஸ்ட்டு நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டுருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு அவனை எழுந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேர் குளிச்சுட்டு வரீங்க. நீங்கள் வேறு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அத்தை உங்களை பார்த்துட்டு என்னடி சாரி சேஞ்ச் பண்ணிட்டேன் அது அத்தை அப்படி சொல்லிட்டு தலையை சரி ஜிகே சிரிச்சிட்டேன். அவள் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அப்புறம் சாரி சேஞ்ச் பண்ணாமல் அது இல்லாமல் அத்தையும் வீட்டில் இல்லை, மருமக சாரியா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜிகே சிரிச்சுட்டு போகிறோம். ஜிகே அப்படின்றீங்க. உங்கள் அத்தைக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு அளவுக்கு. அவங்க சிரிச்சுட்டே இல்லடி நான் நார்மலாக தான் கேட்டேன், ஐயோ அத்தை அப்படி இல்லை அப்படின்றீங்க. அவங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கன் டிக்கிலேயே ரெடி வைக்கிறீங்க. அங்கே ஏண்டி அடிக்கிறேன்? நீ பேசுகிற குளிப்புக்கெலாம் அங்கே தான் ரெடி பண்ணணும். வேணாம் இன்னும் 2 அடிச்சுக்கோ படா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இன்னும் 2 அடிக்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே போகிறான். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒன்று உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நைட் நீங்களும் ஜிக்கும் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. பாதிலே ஜேகே கால் வருது. ஜேகே எந்திரிச்சிட்டு சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு கேஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எழுந்திரிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் எங்கே போகிறீங்க? ஒரு கேஸ் டி, நீ தூங்கு சரியா? குட் நைட் நல்லா தூங்குடி. பை படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு வந்து கிளம்பியிருப்பா. ஆஃப்டர் 2 days வந்து ஜிக்கு வரவே இல்லை. உங்களுக்கு மைண்ட் செட்டே சரியில்லை. நீங்கள் உங்கள் அத்தைட்ட அத்தை ஒரு கேஸுன்னு சொல்லி நைட்டு அவசரமாக கிளம்பி போனது. என்கிட்ட 2 days வரல. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இதெல்லாம் நார்மல் தாண்டி, கேஸுன்னு போனான்னா 2 days 3 daysலாம் ரொம்ப நார்மல் தான், அதெல்லாம் நம்ம ஏன்னு கேட்க முடியாதுடி. ஓ சொல்லிட்டு நீங்களே விட்டுட்டீங்க. ஜேகே அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஈவினிங்காக வந்திருப்பான். ஈவினிங் ஒரு 4 மணி போல் வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு சங்கக்கா அடிச்சுட்டு டக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணிட்டீங்க. இப்போ டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிட்டு என்னடி ஃபீஸ் இப்படி இருக்கு, நீ ஏன் தன்னாலும் வீட்டுக்கே வரல? அதான் சொன்னேன்ல ஒரு கேஸுன்னு. கேஸ் விஷயமா போகணுன்னு தெரியும், இவ்வளோ லேட்டாகுமா? அது ஒரு பெரிய நெட்ஒர்க்குடி, அந்த பிடிக்கிற நாள் லேட் ஆகிடுச்சு. சரி இவ்வளோ வா அது சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை அப்படியே ஹக் பண்ண மாதிரியே வரீங்க. உங்கள் அத்தைங்களை பார்த்துட்டு வைன்மா அத்தை அவனுக்கு தண்ணி மோந்து குடுறி. சரி சரி
தண்ணிலாம் வேணாம் பண்ணி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து அப்படியே உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போய்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணியோம். நீ இல்லாமல் எனக்கு தூக்கமே வரல. தெரியுது ஃபேஸ் பார்த்தாலே. ஏன்டி இப்படி இருக்கா? நான் என்ன பண்ணேன்? நைட்டு உன் கூட ஹாப்பியாக இருந்துட்டு இன்னும் ஹக் பண்ணிட்டு உன்ட்டு பேசி சிரிச்சுட்டு தூங்கி பழகிட்டு எனக்கு நீ இல்லாமல் தூக்கமே வரல. எனக்கு நீ போலீஸ்னு தெரியுது, ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. ஹேய், நீ எதுக்கு பயப்படுற? ஒரு பயம்தான். முன்னாடி எனக்கு ஒன்றும் ஆகாது. நிச்சயமாக நல்லா தாண்டி இருக்கேன். நீங்கள் ஜிகே ஷர்ட்டை கழட்டிட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்ட் சொன்னான், நீ சொன்னான் இந்த மாதிரிலாம். ஆனால் சம்டைம்ஸ் அவங்க அடிப்பட்டுலாம் வருவாங்கன்னு. ஜிமின் அடிப்பட்டுலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னான். நீ ஷர்ட்டை கழட்டு, நான் எதுக்கு செக் பண்ணுறேன். எனக்கு அடிப்படலடி. ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேயோட ஷர்ட்டை கழட்டிங்க. பார்த்தா அவனுக்கு லைட்டாக அடிப்பட்டுருக்கு. ஆமாம் ஆமாம், இது சின்ன அடிதான், இது ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போனேன். ஏன்டி அழுற? ஹாஸ்பிட்டல் போனேன்டி. ஏன்டா அப்படி பண்ணுற? இதுக்கெல்லாம் என்னடி பண்ண முடியும் அப்படி சொல்கிறான். நீங்கள் ஜேகே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னென்னு பார்க்குறீங்க. சின்னதாக ஒரு வெட்டுக்காய் தான், பட் உங்களுக்கு மனசே ஆகலை. நீங்கள் ஜேகே ஹக் பண்ணிட்டு ரொம்ப வலிக்குதான். இல்லடி, எனக்கு தெரியுது உனக்கு வலிக்குது தானே. வலிக்குது தான். உன் கண்ணிலேருந்து வருது தண்ணி, அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. சரி அல்லாத சரியா? ஜிகேவோட அம்மாட்ட போய் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி அடிபட்டுருக்குன்னு. அவங்க கஞ்சி எடுத்து வந்து கொடுத்துட்டு அடி பரவாயில்லையாடா அம்மா, அடி ஃபஸ்ட் டேவே பட்டுச்சுமா, இப்போ நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு வழியெல்லாம். சரிடா, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தியா? அங்கேயே பார்த்துட்டேம்மா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப டல்லாக இருந்தீங்க, இப்போ இன்னும் டல்லாக இருக்கீங்க. அவ்வளோ பார்த்துக்கூடா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஜேகேக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு ஆஃப் நாளே கால் வருது. இங்கே இப்போ தானே நைட் டியூட்டி இருக்குடி. மாமா சாரி இன்றைக்கி நைட் டியூட்டி இருக்குது, நான் போயிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுறேன். எனக்கு பயமாக இருக்குது. ஹே பொண்ணு, லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் தான் ஷர்ட் பட்டன்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஜேகே ஷர்ட்டை பிடிச்சி எழுத ஜேகே லைட்டாக கிஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜேகே உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு என்னையப்பா எல்லாத்தையும் தான் ஒன்றையும் சரி எல்லாத்தையும் சரி டேட்டியாக பேசிட்டு டேட்டியாக பண்ணுவேன். அதையும் மிஸ் பண்ணுறேன். கொஞ்சிட்டே இருப்பேன் என் பின்னாடியே வந்துட்டு முந்தானி பிடிச்சி இழுத்துட்டு முந்தானியை விட்டு அவுக்க ட்ரை பண்ணுவேன். அதையும் மிஸ் பண்ணுறேன். அப்படியா? ஜிகே கேட்டவங்க முந்தானி அவுத்துட்டான். பேசிகிட்டு இருக்கும்போது அவுத்துட்டீல. நானும் மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன். உங்களோட ஹூக்கு கழட்டுறான். ஜிகே ஜிகே அப்படியே அந்த முந்தானி எடுத்து அப்படியே உங்களை சுற்றி பிடிச்சிட்டு அவங்க கை ரெண்டும் அப்படியே இந்த முந்தானி லாக் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கலாம், அப்படியே இந்த முந்தானியில் உங்களை சுற்றுன மாதிரி இருக்கு. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு என்னது? இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், நீ அது தெரிஞ்சால் போதுமே உடனே என்னை பிடிச்சி முண்டிகிட்டே இருப்பேன். அதுக்கு தான் என்ன பண்ண போகிறீங்க? அதுவா உன்னை தான் பண்ண போகிறேன். ஜங்கு இல்லடி ஏங்க அப்படிங்கும்போது நீங்கள் பின்னாடி பாருங்க. ஜேகே அப்படியே உங்களை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. டங்கெல்லாம் விட்டு பயங்கரமாக கிஸ் போயிட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தா ஹாரன் சவுண்டு டே தான் வந்துருப்பா. அதெல்லாம் ஹாரன் அடிச்சிருப்பான். வந்துட்டான். லவ் யூ ஒரு சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் சிரிச்சிட்டே கிளம்பி போயிருப்பான். உங்களுக்கு நைட் தூக்கமே வரல. நீங்கள் ஜேகே கால் பண்ணிட்டு எங்கே இருக்கீங்க? எங்கே தாண்டி டியூட்டியில்? என்ன கார் சவுண்ட்லாம் கேட்குது? ரோட்டில் உட்காந்தா கார் சவுண்ட் தான் கேட்கும். ரோட்லையா? இன்னைக்கு டியூட்டி அவுட் சைட். ஸோ அவுட் சைடில் இருக்கேன். ஓ எங்கே இருக்கீங்க? இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில். நான் வரவா? ஏய் என்னடி கேட்குற? சிக்கி ஐ மிஸ் யூ. மிஸ் யூ டூ. சங்கு ஐ மிஸ் யூ. பேர் காண்டி பக்கத்தில். சரி விடு, நான் அதை சொல்லலை. இருடி வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு வெளியே வந்துட்டு என்னடி ரொம்ப கொஞ்சிற? ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு தான். அந்த யூனிஃபார்மில் ஒரு பெட்டான ஸ்மெல், அதாவது உன் மேலே நல்ல ஒரு ஸ்மெல். அவனோட பெருமை சொல்லோட அதை வந்து அப்படியே நான் ஹக் பண்ணி பிடிப்பேன். அப்படி இருக்கும் அந்த ஃபீல். இப்போ அந்த யூனிஃபார்ம் என் கையில் இருக்குது. நேற்று நெவுத்து கொடுத்தது. அதை வச்சுட்டு உட்காந்துருக்கியா? தவிக்கலாம் எடுத்துகிட்டு போனேன். பட் அதில் இருக்க ஸ்மெல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா. எடுத்துகிட்டு வந்து இப்போ பெட்டில் பக்கத்தில் இருக்குது. எனக்கு பெட்டில் நீ பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. சரியா? டியூட்டி இருக்குது. ஒரு 1/2 10 நிமிஷத்தில் வரேன். என்ன உடனே வரேன்ட்ட பொண்டாட்டி கூப்பிட்டு வராமலா? அப்புறம் எதுவுமே தராமல் பட்னி போட்டினா நான் என்ன பண்ணுறது?
அப்போ தலைவர் அதுக்கு தான் வரீங்க. அதுக்குள்ள உனக்கு என் பொண்டாட்டி என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறான். இவ்வளோலாம் பொண்டாட்டி எங்கே வைக்கக்கூடாது. புருஷனா பொறுப்பாக வேலையெல்லாம் பார்க்கணும்ல. ஆமாம் வாடா 10 நிமிஷத்தில் வரேன்டி அப்படி சொல்லிட்டு ஜிகே வந்திருப்பான். ஜிகே அவங்க பார்த்துட்டு பாப்பலாம் வா போகலாமா, வா. கார் எடுத்துகிட்டு கார்லேருந்து இறங்கலை, உங்களை வெளியே வான்னு சொல்லி இப்போ அப்படியே வா போகலான்றானுங்க. இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிருப்பான். நீங்கள் வந்து ஜேகேக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கேன். உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு போய் நிறைய இடத்துல நிற்கிறான். அங்கே பார்த்தா டே வந்து கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறான், நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கீங்க. இங்கே என்ன டியூட்டிடி? டியூட்டிக்கு சரி என்ன இது கூட்டிகிட்டு வந்தேன். அவன் டியூட்டி பார்ப்பான், வா நம்ம 2 பேர் இங்கே இருப்போம், ஜஸ்ட் இங்கே இருக்கணும் அவ்வளோ தான், அதுக்கு நான் அங்கே தான் இருக்கணும். இல்லை இல்லை எனக்கு புரியல. பேக் சீட் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் பேக் சீட் எடுத்துருப்போம். மாமா என்ன பண்ணுறேன் என்ன சொன்ன மிஸ் பண்ணுறேன், அதுக்கு ஷூட்டை கழுற ரோடு மாமா. அதான் டே இருக்கான்ல பார்த்துப்போம். மாமா நோ, மாமா இஸ்ன்னு சொல்கிறேன். மாமா நோவா நோ அப்படியே போட்டானோ. புருஷா இது தப்பாக போகிற மாதிரி எனக்கு தெரியுது, தப்பாக தாண்டி போகுது, தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே எங்களை அப்படியே கிஸ் பண்ணுறா. நீங்களே கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸும் அப்படியே அந்த காரில் அழுவ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே கம்ஃபர்டபுளாக எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிகே நோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அம்மா சும்மா வருமாமா அப்படின்றீங்க. ஸோ அப்படியே 2 பேர் பண்ண அந்த காரும் பயங்கரமாக ஷேக் ஆகுது. ஜிகே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, இப்படி பண்ணாத அப்படின்றீங்க. பட் அப்படியே ஹாப்பி மேக் அவுட் முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் நடந்து வந்துட்டுருக்கீங்க. டே வந்து போய் அந்த கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ கார் எடுத்து வந்து இங்கே நிறுத்திருப்பான். நீங்கள் 2 பேர் நடந்து வந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டே போய் கார் எடுத்து வந்துருப்பான். டே வந்து இப்போ காருக்குள்ளே போய் சைலண்ட்டாக படுத்துறான். ஏன்னா நீங்கள் 2 பேர் நாங்கள் வெளியே வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு டே போய் காருக்குள்ளே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் 2 பேரும் வந்து இங்கே ரோட்டில் உட்காந்துருக்கீங்க சேர் போட்டு. நீங்கள் ஜிக்கோட மடியில் உட்காந்துருக்கீங்க, ஜிக்கு வந்து சேரில் உட்காந்துருக்கான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இப்போலாம் நினச்சதே இல்லை தெரியுமா, அப்படி ராத்திரியில் போய் ரோட்டில் உட்காந்துருப்பேன். ஏண்டி நான் ரோட்டில் ஆடி போட்டேன், மடியில் தாண்டி உட்கார வச்சிருக்கேன். இங்கே ஜிகே சைடு அப்படியே கம்ஃபர்டபுள் திரும்ப நீங்கள் சுடிதார் தான் போட்டிருப்பீங்க. அப்படியே வந்து இப்போ உங்கள் 2 காலை விரிச்ச மாதிரி உட்காந்துருங்க. ஜிக்கிங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி நோ பிச்சிருவேன் பொண்டாட்டின்னா அப்படி நான் கூட இப்படி திரும்பி உட்காருவோம் அப்படியே லைட்டாக மாமா ஓகே முதுவும் டேர்ட்டி மைண்டை கொஞ்சம் மூடு சரியா. எப்போ பார்த்தாலும் அதை அப்படியே பெப்பரை கேன் ஓப்பன் பண்ணிடுறேன், முடியல என்னால். ஏய் க்ளோஸில் தாண்டி இருக்கு. ஐயோ அத்தை சொல்லல அப்படி சொல்லி ஜிக்கு தலையிலே அடிக்கிறீங்க. ஜிக்கி சிரிக்கிறானுங்க. ஐயோ ரொம்ப டேர்ட்டியாக போகிறோம் நம்ம 2 பேரும். லைட்டிலே டேர்ட்டி மைண்ட் இருக்குடி அப்படி அப்படி தான் சொல்லிட்டு 2 பேரும் லைட்டாக சிரிச்சுக்கிறீங்க. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு லவ் யூ அப்படிடா. ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சி எழுத்து நல்லா நீங்கள் ஜேகே கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே கிஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சும்மா நடந்துட்டுருக்கீங்க. அங்கே ரொம்ப வண்டி போகல, அந்த சைடு அவ்வளோவெல்லாம் வண்டி போகாது, அப்பப்போ 1-2 போகும் அவ்வளோதான். அங்கே சும்மா உட்காரணும். அது வந்து அங்கே உட்கார பாட்டுக்கு இங்கே கொஞ்சம் காத்தாச்சும் வரும்னு சொல்லி ஸ்டேஷனில் உட்காராமல் 2 வந்து இங்கே உட்காந்துருக்கு. நீங்களும் ஜேகே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டுருக்கீங்களே. ஜேகே உங்களை பார்த்துட்டு வா இங்கே போய் உட்காரும். அது சொல்லிட்டு ஒரு மரத்தடி இருக்குது. அந்த மரத்தடியில் வந்துட்டு போலீஸ்லாம் பொதுவாக இங்கே பேட்ரோலுக்கு வந்தாங்கன்னா அங்கே வந்து இது போட்டிருப்பாங்க ஒரு கட்டில், அந்த மடக்கட்டில் இருக்கும், அதை வந்து அங்கே போட்டு படுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கட்டில் வந்து போட்டிருக்கு. இப்போ நீங்களே ஜிக்கேவை ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு அநேகத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரோட்டில் கட்டில் போட்டு படுத்துருக்கோம். ஜிக்கி உங்களை பார்த்துட்டு ஏய் ரோட்டில் கட்டில் போட்டு நான் அங்கே போட்டுடி. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு பண்ணட்டி ஃப்ரீ ஷோ நடத்துகிறாமா வெளுத்துரு வேண்டாம், ஃப்ரீ ஷோ நடத்துகிறானா, ஃப்ரீ ஷோ படம் பொறுக்கி எப்படி சொல்லிட்டு சும்மா கேட்டேன்டி. முகரை பாரு ஃப்ரீ ஷோவா, ஏன்டா அப்படி பண்ணுற, சும்மா கேட்டேன்னு நம்ம என்ன நடத்தவா செஞ்சோம், நடத்துவேன். ஜிக்கி உங்களை பார்த்துட்டு அவன்ட்டு கேட்குவா என்ன எனக்கு சீக்கிரமாக குழந்தை பற்றி தெரியா. ஜிக்கி பார்த்துட்டு சீக்கிரமா ஏன் அவ்வளோ சீக்கிரமா என்ன இந்த மேங்கோஸ்லாம் ஜிகே ரொம்ப குட்டியாக இருக்குடி, பெருசானா நல்லா இருக்கும். நீங்கள் ஜிகே வாயாக அடிக்கிறீங்க. ஜிகே விழுந்து சிரிக்கிறான். சும்மா சொன்னேன் நான் சத்தியமாக குழந்தைக்காக தான் கேட்டேன், இதை சும்மா சத்தியமாக விளையாட்டுக்கு தான் சொன்னீங்களாம். அடின்னு சாத்துறீங்க. ஜிகே விழுந்து சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் கரெக்டாக 10 மந்த்லேயே உங்கள் பேபி பிறந்துட்டான். ஸோ உங்களுக்கு வந்து க்யூட்டான ஒரு பேபி பாய் அழகாக ஜிக்கி மாதிரியே இருப்பான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கான்ல, அதுவும் அழகாக இருக்குது ஜிகே சன்னே அப்படி சொல்லி சிரிச்சுக்கலாம். நீங்கள் ஜிகே பற்றி சிரிக்கிறீங்க. உங்கள் குழந்தை அவங்களே ஜிகே பற்றி சிரிக்குது. அவனை வச்சுட்டு இப்பெல்லாம் பேசாதுறான். அவனுக்கு புரியாதுடி, புரியாமல் தான் உன் பையன் சிரிக்கிறானோ. ஆனால் உன் பையன் எதுக்கு சிரிக்கிறானோ இல்லையோ, நீ டர்ட்டி ஜோக் சொல்லும்போது நல்லா சிரிக்கிறான். அப்படியே வருவான் போல. பாவம் பொண்டாட்டி. நீ என்ன பாவமா? நான் அதை விட பாவம் தெரியுமா, இவன் இப்பி பிஞ்சிலே பழுத்துட்டு இருக்கான். இவன் முன்னாடி நினச்சி பாரு. அது என்ன நீ நினைக்கிற, பையனையும் பொண்டாட்டி வச்சு நினச்சி பார்க்குற. அப்படி சொல்லலை, நீ ஏன் அப்புறம் சொல்கிற. அப்பா சாமி நான் எதுவுமே சொல்லலை அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. ஜெயிக்க விழுந்து சிரிக்கிறான். நீங்கள் எங்கிட்ட பேசுகிறாலும் எங்கிட்டாச்சும் ஒரு சைடு லாக் அடிச்சிருவான். நீங்கள் என்னை பார்த்துட்டு ஆனால் நீ இருக்க பார்த்தியா, காலுக்கு ஒரு கால் வலிக்குது இல்லை அமைக்கிறேன். நல்லா காலையும் பிடிப்பேன், கொஞ்சம் மேலேயும் பிடிப்பேன்.
நீயே சொல்கிற, நீ அப்படி தானே பண்ணுற, அதனால அங்கே மட்டும் பிடிச்சி அமுத்து போதும். சரி ஜேகே கால் அமுத்திட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து வைன்மா இந்த சூப்பை குடி அப்படின்னு சொல்லி டக்குன்னு டோரை பண்ணி நிற்பாங்க. ஜேகே வந்து கால் அமுத்திட்டு இருந்தால் அமுத்திட்டே இருக்கும். அம்மாடா அமுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அமுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கொடுத்துட்டு வைன் இதை குடி, குடிச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டீங்க. ஜேகே அவங்க அம்மாவை பற்றி சிரிச்சிட்டு அத்தாப்பா எனக்கு இல்லையா அப்பள உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இருக்குந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். தேங்க்ஸ் தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணாட்டி கொடுத்துருங்க, அவளே விட்டுடுவா. சரிம்மா சரிம்மா அப்பல கொடுமா வச்சுட்டு உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களை லைட்டாக பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டு விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே போயிருப்பீங்க. ஜேக்கு வந்து எனக்கு காஃபி குடிக்கணும் போலக்கு, ஒரு காஃபி மட்டும் அறுத்துட்டு வரியான்னு இருப்பான். நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் கீழே போயிருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கியோ தங்கமாக தங்குறாருல உண்மைதான். இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் உங்கள் அப்பா எனக்கு ஒரு நாள் கூட காலம் முத்தினதில்லை. நீங்கள் எப்படி உங்கள் அம்மா பார்க்குறீங்க? உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஈகோ இருக்குது. ஆனால் ஈகோ இல்லாத ஒரு பர்சனை பார்த்துருக்கேன் தெரியுமா? அவன் புருஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நம்ம ஃபேமிலியில் எல்லாம் சரியான ஈகோ பிடிச்சவங்க. அவன் புருஷன் அப்படியே ஆப்போசிட்டில் அழகாக பார்த்துப்பாம்மா. என்னை ரொம்ப அழகாக பார்த்துப்பான். இவன் எங்கள் அத்தையே சொன்னாங்க தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் இப்படி கிடையவே கிடையாதுமா. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பான். நிறைய விஷயங்கள் அவனுக்கு நான் தான் பண்ணியிருக்கேன். ஈவன் கிச்சனுக்குலாம் அவ்வளோவெல்லாம் வர மாட்டான். சமைக்க தெரியும். நான் ஜிக்கே எனக்கு சமைச்சு கொடுறான்னு சொன்னால் சமைச்சு தருமா. மற்றபடிலாம் அவ்வளோலாம் சமைக்க மாட்டான். என் கல்யாணம் வந்தனால அவன் ரெகுலராக சமைக்கலாம் அவனுக்காக. அதுவே அத்தைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. புருஷன் வந்து பொண்டாட்டிக்காக சமைக்கும் போது அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அத்தையே சொன்னாங்க. அப்படி எல்லாமே செய்வார்மா. இதுதான் என் ரைட் பர்சன் கூட வர ரைட்டான லைஃப். உன்னோட ரொம்ப ரைட்டான லைஃப்பில் உங்கள் அம்மா லைட்டாக உங்கள் காலை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஜேக்கு வந்து அமுக்கிட்டு இருப்பான்ல, உங்கள் அம்மாவுக்கு அது ஞாபகம் வருது. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு காலெலாம் கேஷுவலாக அமுக்கும். தெரிஞ்சுது. சந்தோஷமாக இருக்கு. உன் பிள்ளைங்க இதே மாதிரி வேலை சரியா? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அவனை மாதிரியா அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்குறேன். ஏன்டி அவனை மாதிரியா இருக்கிறேன்? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த மட்டும் அவன் பேசுகிறதுன்னு பண்ணுறதையும் என் பிள்ளைக்கு சொல்லித்தரக்கூடாது. மற்றபடி என் பிள்ளைய அப்படி தான் வளர்க்கணும். எதடி அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாதுப்பா. அதெல்லாம் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் உள்ள சீக்ரெட், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் உள்ள சீக்ரெட், அப்புறம் ஆர்மிஸ்க்கும் எங்களுக்கும் இருக்க சீக்ரெட். ஸோ ஓன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அவங்க அம்மாவும் சிரிக்கிறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணாமல் தான் எனக்கு தெரியும். எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா சீனும் பிடிச்சிருக்கா, நீங்கள் சொல்கிற எல்லா சீனும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கமெண்ட் ரியலி ஹாப்பி. பட் ஏதாச்சும் ஒரு சீனாச்சும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கன்ட்டு தங்கங்களா வாய்டா தங்கங்களா கடா.